Hey, hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோ actually dedicated for exception handling in Java. நீங்க வந்து யோசிக்கலாம் ஒரு exception handlingக்கு இவ்வளோ பெரிய வீடியோ வந்து நெசசரியான்னு சொல்லிட்டு ஐ பெட் யூ இந்த வீடியோவோட எண்ட்ல நீங்க எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்ற ஒரு சின்ன டவுட் கூட இல்லாம அவ்வளோ கிளியரா இருப்பீங்க. ஸோ மறக்காம இது எவ்வளோ பெரிய வீடியோவா இருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ வெரி கிளியர் ஐடியா ஆன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரை கேட்ச் ஃபைனலி த்ரோ இந்த கீவேர்ட்ஸ் தான். பட் அதுல இருக்க டீடைலிங் ஆன எஃபர்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க கிளியரா பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஷுர் இன்டர்வியூவர் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எதுக்குமே வந்து யோசிக்காம ஆன்சர் பண்ற அளவுக்கு அவ்வளோ கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோவோட எண்ட்ல ஹவு மச் நாலேஜ் நீங்க வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் ஒன்லி இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த அதர் லேர்னர்ஸ் டு லேர்ன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் டூ இட் இன் அ கமெண்ட் ஸோ தட் வந்து பின்னாடி வர லேர்னர்ஸ்க்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். ஃபர்ஸ்ட் திங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வாட் இஸ் மீன் பை எக்ஸப்ஷன்? எக்ஸப்ஷன்றது என்னன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தேவை இல்லைங்களா? ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன? ஃபார் தட் நான் வந்து ஒரு நார்மலான ரியல் டைம் சினாரியோவே சொல்றேன். நீங்க ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஸோ சடனா வந்து ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் இஷ்யூ அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் கேக்குது. அப்படி கேட்கும்போது வாட் இட் வில் டூ, இட் வில் இமீடியட்லி ஸ்டாப் த வீடியோ, கரெக்டுங்களா? இப்ப நான் வந்து ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இஃப் மை சிஸ்டம் ஆஸ்க் ஃபார் ரீஸ்டார்ட், அப்படி இல்லைன்னா என்னோட நெட்வொர்க் சடனா கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகுறது, வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே என்ன பண்ணும், என்னோட வீடியோவை ஸ்டாப் பண்ணும், கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் இப்ப இந்த நெட்வொர்க் இஷ்யூ அண்ட் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே விச் இஸ் அ சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், கரெக்டுங்களா? அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து என்னோட நார்மல் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா அதுதான் எக்ஸப்ஷன், ஓகேங்களா? லெட் மீ எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னன்னா an unaccepted event, unexpected event, okay, that disturbs the normal flow of a program, that is what exception, which means நான் நார்மலா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கறது என்னோட நார்மல் ஃப்ளோ, ஓகேங்களா? நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றது நார்மல் ஃப்ளோ. அந்த நார்மல் ஃப்ளோவை என்னோட அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்றதுக்கு பேர் தான் வந்து எக்ஸப்ஷன். So an unaccepted event that disrupts the normal flow of an application, or program, whatever it is, அதுதான் வந்து எக்ஸப்ஷன். இப்ப நார்மலா இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா அதுதான் எக்ஸப்ஷன், ஓகேங்களா? தட் இஸ் வாட் a real time example for an exception. ஓகே, டெக்னிக்கலி நம்ம எக்ஸப்ஷனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நார்மலா நம்ம வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதும் போது we will get an exception like file not found exception, null pointer exception, அந்த மாதிரிலாம் நமக்கு எடுப்போம். இப்ப நீங்க ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபைல் ரீடர்ல ஃபைல் ரீட் பண்றதுக்கான லொகேஷன் கொடுப்பீங்க. ஆனா அந்த ஃபைல் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கும் போது எனக்கு என்ன வரும், அது கெட் அன் எக்ஸப்ஷன் ஃபைல் நோட் ஃபவுண்ட். ஏன்னா நீங்க ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்கு ஒரு லொகேஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த லொகேஷன்ல ஃபைல் இல்ல. ஸோ வி வில் கெட் அ ஃபைல் நோட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், ஓகேங்களா?
இப்போ அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல ரீட் பண்ணி சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்ப அந்த இடத்துல ஃபைல் இல்ல அப்படின்னா நான் எதை ரீட் பண்ணுவேன்? ஸோ என்னோட ப்ரோக்ராம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் எக்ஸெப்ஷன் இன் அ டெக்னிக்கல் வேர்ட் ஆல்சோ. ஸோ எக்ஸெப்ஷன்றது ஒரு unexpected event that disturbs the normal flow of our program. That is what exception. ஓகேங்களா? இப்ப எக்ஸப்ஷன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸப்ஷனை நான் ஏன் ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா இந்த வீடியோவே வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க தான் நம்ம பார்க்க போறோம். கரெக்டுங்களா? we are not going to see எக்ஸப்ஷனை நம்ம பார்க்கல, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்ப exception handling, exception the normal flow which is unexpected event that disturbs the normal flow of a program. Then what is an exception handling? What is the purpose of exception handling? Exception வர்றதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் அதை ஹேண்டில் பண்ணணும்? இப்ப சில விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படிங்கும் போது என்னோட ப்ரோக்ராம் வந்து அப்படியே அப்நார்மலா ஸ்டாப் ஆக கூடாது. ஐ வாண்ட் டு ஸ்டாப் மை ப்ரோக்ராம் கிரேஸ்ஃபுல்லி. தட் இஸ் த நீட் ஃபார் அன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இப்ப சம்திங் வந்து தப்பா போகுதுப்பா, ஓகே, அந்த சம்திங் தப்பா போகிறதால என்னோட ப்ரோக்ராம் அப்நார்மலா ஸ்டாப் ஆகாம கிரேஸ்ஃபுல்லா ஸ்டாப் ஆகணும். ஓகே, கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன்னா, அப்நார்மல் டெர்மினேஷன் அப்படின்னா என்னன்னா அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறது. விச் மீன்ஸ் இப்ப என்னோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, டியூ டு நெட்வொர்க் இஷ்யூ, டியூ டு சிஸ்டம் ரீஸ்டார்ட், அது அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம ஐ வாண்ட் சம் கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன். அதுக்கு தான் நான் என்ன பண்றேன், எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு டேட்டா பேஸ ஓபன் பண்றீங்க. ஓகே, டேட்டா பேஸ ஓபன் பண்ணும்போது டேட்டா பேஸ ஓபன் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு ரீட் சம் டேட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் டிபி and then read data from the DB. After that, normal flow la நீங்க வந்து என்ன பண்றீங்க, close the database. This is what a normal flow. இப்ப somehow இந்த open DB லயே உங்களுக்கு வந்து SQL exception அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. SQL exception வருது. இப்ப SQL exception வரும்போது நம்ம என்ன பண்றோம், ரீட் த டேட்டா அண்ட் க்ளோஸ் த டேட்டாபேஸ் வந்து ஹேப்பன் ஆகவே போறதில்ல. டேட்டாபேஸ் ஓபன் பண்ணலே வி காட் அன் எக்ஸப்ஷன். ஒன்ஸ் எக்ஸப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் என்ன ஆகும், அப்படியே ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? இதுக்கு பேர் என்னன்னா அப்நார்மல் டெர்மினேஷன். அதுக்கு அடுத்து இருக்க எதுவுமே வந்து நடக்காது. ஓகேங்களா? அப்நார்மல் டெர்மினேஷன். இப்போ நான் வந்து as a user ஓகேப்பா, அப்நார்மல் டெர்மினேஷன்னால என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகல. இப்போ ஓப்பன் ஆன டிபி ஓப்பன்லயே தான் இருக்கு. ஓகேங்களா? க்ளோஸ் ஆகல. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் டேட்டா பேஸ்லயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸப்ஷன் வந்த காட்டிக்கு க்ளோஸ் டேட்டா பேஸ் ஹேப்பனே ஆகல. கரெக்டா? ஓகே, இதே மாதிரி ஒரு 10% வந்து சேம் எக்ஸப்ஷன் SQL எக்ஸப்ஷனால அப்நார்மல் டெர்மினேட் ஆகிற காட்டுக்கு டேட்டாபேஸ் ஓப்பன்ல மட்டுமே இருக்கு, க்ளோஸ் ஆகவே இல்லை அப்படின்னா, சி 10 யூசர்ஸ் வந்து இதே எக்ஸப்ஷனால டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணல. இப்ப 10 ஓப்பன் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த 10 ஓப்பன் கனெக்ஷன்ஸ்னால என்ன இஷ்யூ ஆகும்னா, இப்ப 11th யூசர் நான் வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ ஓப்பன் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா, கனெக்ஷன் வந்து வாட் டு சே கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகாது. பிகாஸ் ஆல்ரெடி 10 டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. அந்த ஓப்பன் ஆன கனெக்ஷன்ஸ் க்ளோஸ் ஆகல. I will get an exception that I have got an exception, SQL exception. அதனால என் டேட்டாபேஸ் வந்து க்ளோஸ் ஆகல. இப்ப 11th பர்சன் வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது இட் won't open. ஏன்னா 10 ரெக்வெஸ்ட் தான் அதால ஹேண்டில் பண்ண முடியும்னா அந்த 10 ரெக்வெஸ்ட்டுக்கு தான் ஆல்ரெடி அது ஓப்பன்ல இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும். அப்படிங்கறதாலதான் என்னோட எக்ஸப்ஷனை நான்
கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இப்ப இந்த அப்நார்மலா டெர்மினேட் ஆறங்காட்டிக்கு எனக்கு என்னென்ன இஷ்யூஸ் வருது, என்னால ஓப்பன் ஆன ரிசோர்சஸ க்ளோஸ் பண்ண முடியல. அப்நார்மல் டெர்மினேஷன்னா அந்த இடத்துல அப்படியே அது டெர்மினேட் ஆடும் வித்தவுட் டூயிங் எனி அதர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அந்த இடத்துல அங்கேயே அது வந்து டெர்மினேட் ஆறங்காட்டிக்கு வி won't ரீட் த டேட்டா. இந்த ரீட் த டேட்டாவும் ஹேப்பன் ஆகாது, க்ளோஸ் த டேட்டா பேஸும் ஹேப்பன் ஆகாது. ஸோ இந்த அப்நார்மல் டெர்மினேஷன் எனக்கு வேணாம். ஐ வாண்ட் டு ஹேண்டில் இட் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன் வேணும் அப்படிங்கிற காட்டிக்கு தான் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கா சூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஏன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ன்றது தெரிஞ்சிருச்சு, எக்ஸப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நவ் வி நீட் டு நோ த மீனிங் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஆக்சுவலா பர்பஸ் எதுக்காக நான் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றேன் அப்படின்றதோட மீனிங் வந்து பர்பஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ன்றது கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷனுக்காக. நவ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்? இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா மீனிங் ஆஃப் அன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இங்க வந்து எக்ஸப்ஷன் வந்துடுச்சுப்பா, ஓகே ஃபைன், நார்மலா அப்நார்மல் டெர்மினேஷன் ஆகாம ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அன் அனதர் வே டு கண்டினியூ மை ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். That's why நம்ம வந்து exception handling யூஸ் பண்றோம், which means defining an alternate way to continue the rest of the program normally. அதாவது ஓகே, சம்ஹவ் என் ப்ரோக்ராம்ல வந்து எக்ஸப்ஷன் ஹேப்பன் ஆயிடுச்சு, என்னோட ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நார்மலா ஒர்க் ஆகணும். அந்த எக்ஸப்ஷன் ஓகே ஃபைன், எக்ஸப்ஷன் எப்படியோ வந்துருச்சு. எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு ஹேண்டில் இட். அது எப்படி ஹேண்டில் பண்றதா? ஐ வாண்ட் டு டிஃபைன் அன் ஆல்டர்னேட் வே. இங்க எக்ஸப்ஷன் வருதா? ஓகே ஃபைன், ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஆல்டர்னேட்டிவ்லி டு ஹேண்டில் தட் எக்ஸப்ஷன் ஸோ தட் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நார்மலா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன் தாண்டி இப்ப வந்து ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. we know that file not found exception, right? ஃபைல் நாட் ஃபவுண்ட்னா நான் ஒரு ஃபைலை கொடுத்துருப்பேன், அந்த லொகேஷன்ல அந்த ஃபைல் இல்லைன்னா we will get a file not found exception. இப்ப அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி வரும்? ரீட் ஃபைல் ஃப்ரம் சம் ரிமோட் லொகேஷன். ஓகேங்களா? இப்ப ஃபைல ரிமோட் லொகேஷன்ல ரீட் பண்ண சொல்றேன், அந்த லொகேஷன்ல ஃபைல் இல்ல அப்படிங்கும் போது ஐ வில் கெட் அ file not found exception. இப்போ நான் என்ன பண்ணணும்? I want to find an alternative way whether if I get a exception நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு I want to define an another way. அந்த another way வந்து எப்படி இருக்கலாம்னா, இந்த லொகேஷன்ல ஃபைல் இல்லையா? ஓகேப்பா, இந்த லொகேஷன்ல ஃபைல் இல்லைன்னா நீ என்ன பண்ணு, நான் வந்து லோக்கல்ல ஒரு ஃபைல் கொடுக்குறேன், just read it, just take that file, read it and then use that data. That is what the scenario. This is an exception scenario. இப்ப எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற சினாரியோ பாத்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சினாரியோ. ஓகே, இப்ப நான் இதே தான் கொடுக்கறேன், ரீட் ஃபைல் ஃப்ரம் ரிமோட் லொகேஷன். ஓகே, இதே ரீட் ஃபைல் ஃப்ரம் ரிமோட் லொகேஷன்ல if you get an file not found exception, if you get a file not found exception, என்ன பண்ணுங்க, read file from local. ஓகேங்களா? இப்ப அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா ட்ரை டு ரீட் த டேட்டா ஃப்ரம் யோர் லோக்கல். ஓகே, அந்த ரீட் ஃபைல் ஃப்ரம் யோர் லோக்கல் ரீட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் த டேட்டா அண்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் த ஃபைல்.
தட்ஸ் இட். ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு சொன்னா அந்த இடத்துல ஃபைல் இல்லைன்னா ஓகேப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வந்து இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு, okay, no issues, you need to, if you get the file not found exception, you need to read the file from local or else அந்த remote locationல இருக்க ஃபைலையே படிச்சு ரீட் பண்ணிக்கோங்க, or else லோக்கல்ல ஃபைலை ரீட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டூயிங் ஆல் த ஆப்ரேஷன் க்ளோஸ் த ஃபைல். திஸ் இஸ் வாட் அ வே டு ஹேண்டில் அன் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? இப்போ இதை நான் எப்படி பண்றது? ட்ரை. இப்போ ட்ரை பிளாக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஃபைல் ரீடர். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், ட்ரைல வந்து ரீட் டேட்டா ஃப்ரம் த ரிமோட் லொகேஷன். ஓகே, இதை வந்து பண்ணுங்க. அண்ட் கேட்ச்ல வந்து இஃப் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஓகே, இஃப் யூ கெட் த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ரீட் த டேட்டா ஃப்ரம் யோர் லோக்கல். ஓகே, ரீட் டேட்டா ஃப்ரம் யோர் லோக்கல். இப்போ ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்துச்சுன்னா டேட்டாவை லோக்கல்ல இருந்து ரீட் பண்ணுங்க அண்ட் தென் யூஸ் தட் டேட்டா அண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் த கனெக்ஷன். ஓகேங்களா? இப்ப இந்த ட்ரைக்குள்ள நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் இஸ் அ ரிஸ்கி கோடு. ரிஸ்கி கோட்னா எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகிறதுக்கான கோடை தான் நான் இந்த ட்ரைக்குள்ள எழுதியிருக்கேன், ரிஸ்கி கோடு. இதே வந்து கேட்ச் பிளாக்ல நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் கோடு. ஹேண்ட்லிங் கோட்னா என்ன, இந்த ரிஸ்கி கோட்னால ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அதை நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு நான் கேட்ச் கிட்ட சொல்றேன். அப்ப கேட்ச் பிளாக்ல நீங்க வந்து என்ன எழுதணும், ரிஸ்கி கோட், இந்த பார்ட் ஆஃப் கோட்னால யூ வில் கெட் அன் எக்ஸெப்ஷன் அப்படின்ற கோடை நீங்க வந்து எங்க எழுதணும், ட்ரை பிளாக்குள்ள எழுதணும். அண்ட் தென் அந்த கோட்னால வர எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க எங்க எழுதணும், கேட்ச் பிளாக்குள்ள எழுதணும். ஓகே, ஸோ ட்ரைன்றது ரிஸ்கி கோடை கண்டெயின் பண்ணியிருக்கும், கேட்ச்ன்றது அந்த ரிஸ்கி கோடை இஃப் தட் எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஹேண்ட்லிங் கோட் யார்கிட்ட இருப்பாங்க, கேட்ச் பிளாக்ல இருப்பாங்க. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் க்ளோஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்லிங் கோடும் ரிஸ்கி கோடும் இஸ் டிஃப்ரெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் த காமன் பீஸ் ஆஃப் கோடை நீங்க வந்து அவுட் சைட் த கேட்ச் பிளாக் எழுதிடுவீங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவு த exception handling works. Purpose of exception handling is to run your program and terminate gracefully. Instead of abnormal termination, I want to terminate gracefully. That is the meaning, that is the main purpose of exception handling. ஓகேங்களா? and then நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க எதுக்காக யூஸ் பண்ண, மீனிங் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எதுக்கு அப்படின்னா, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட மெயின் பர்பஸ் என்னது, ஐ வாண்ட் டு டெர்மினேட் மை ப்ரோக்ராம் கிரேஸ்ஃபுல்லி இன்ஸ்டெட் ஆஃப் அப்நார்மல் டெர்மினேஷன். அப்ப மீனிங் அப்படின்னா கிரேஸ்ஃபுல்லா டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டிஃபைன் அன் ஆல்டர்னேட் வே டு கண்டினியூ த ரெஸ்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் டு ரன் நார்மலி. தட் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் மூவிங் ஆன் டு அவர் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் எவ்ரி திங், நான் உங்களுக்கு ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்றேன். ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிமைனிங் கான்செப்ட்ஸ் ஆஃப் த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இன் அ வெரி கிளியர் மேனர். இப்போ ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் ஒரு மெத்தடை கால் பண்றேன்னா இட் வில் கிரியேட் அ கரஸ்பாண்டிங் ஸ்டாக். கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ஒரு மெயின் மெத்தடை கால் பண்றேன் அப்படின்னா இட் வில் கிரியேட் அ ஸ்டாக் ஃபார் த மெயின். கரெக்டுங்களா? அப்ப நான் மெயின் மெத்தடுக்கு ஸ்டாக் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கால் இருக்கும். ஆஃப்டர் தட் நான் என்ன மெத்தடை கால் பண்ணேன்னா அந்த கரஸ்பாண்டிங் காலும் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஓகே, இப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மெத்தட் கால், ஒவ்வொரு மெத்தட் காலுக்கும் எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி டைம் அதோட என்ட்ரி வந்து இருக்கும். கரெக்டா? இப்போ விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு த்ரெட்டை ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகும் போதும் பை டிஃபால்ட் மெயின் என்ற த்ரெட் வந்து கால் ஆகும். கரெக்டா? டிஃபால்ட் த்ரெட் என்னது, மெயின் த்ரெட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஃபார் எவ்ரி த்ரெட்
For every thread, JVM creates a runtime stack. Runtime stack create பண்ணும். ஓகேங்களா? இப்ப அந்த runtime stack இப்ப வந்து நான் மெயினை கால் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த மெயின்ல எந்தெந்த மெத்தட்ஸ் நான் கால் பண்றேன், என்னென்ன இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றேனோ அது எல்லாமே இந்த ஸ்டாக்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்குக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா stack frame or activation record. activation recordனு சொல்லுவோம். once என்னோட கால் ஹேப்பன் ஆகிற வரைக்கும் இதுல வந்து ரெக்கார்ட்ஸ் என்ட்ரி ஆகிக்கிட்டே வரும். ஒன்ஸ் இந்த கால் வந்து எண்ட் ஆயிடுச்சு, இது இந்த மெத்தட் இப்ப வந்து மெயின் இஸ் காலிங் M1 வச்சுக்கோங்க. ஓகே, M1ன்ற மெத்தடு வந்து கால் ஆயிடுச்சு. M1 கால் ஆயிடுச்சு அப்படின்னா, கால் ஆகி அது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இட் வில் கம் அவுட் ஆஃப் தி ஸ்டாக். ஓகேங்களா? எந்தெந்த மெத்தட்ஸ் வந்து கால் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக்கை விட்டு ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஒன்ஸ் வந்து ஸ்டாக்ல எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு, ஸ்டாக் வந்து இப்ப எனக்கு எம்டி ஸ்டாக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகுறதுக்கு முன்னாடி, ஓகே, அதாவது ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வந்து மெயின் மட்டும் யூஸ் பண்ற காட்டிக்கு ப்ரோக்ராம்னு சொல்றேன். இப்ப என்னோட த்ரெட், இதோட டெக்னிக்கலி திஸ் இஸ் அ த்ரெட். ஓகேங்களா? என்னோட த்ரெட் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ வில் ரிமூவ் தி ஸ்டாக், ஐ வில் டெஸ்ட்ராய் தி ஸ்டாக். ஓகே, அந்த டெஸ்ட்ராய் தி ஸ்டாக் யார் பண்ணுவா? JVM will destroy the stack. ஓகே, இப்ப நான் என்ன சொன்னேனோ அதை எகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எவ்ரி த்ரெட் நம்மளோட JVM வந்து ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணும். நான் இப்ப வந்து என்னோட பேசிக் ப்ரோக்ராம்ல ஒரு மெயின் த்ரெட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், மெயின்ன்ற ஸ்டாக் கிரியேட் ஆகும். அந்த கிரியேஷன்ல வாட் எவர் ஐம் காலிங் த மெத்தட், அந்த மெத்தட் கால் எல்லாமே வந்து என்ட்ரி ஆகும். அந்த என்ட்ரி ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இட் வில் கெட் ரிமூவ் ஃப்ரம் த ஸ்டாக். ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்டாக்ல வேல்யூ இல்லை, ஸோ இட் வில் கெட் ரிமூவ் ஃப்ரம் த ஸ்டாக். ஒன்ஸ் த ஸ்டாக் இஸ் எம்டி, நான் இந்த த்ரெட்டை டெர்மினேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ வில் டெஸ்ட்ராய் த ஸ்டாக். இந்த டெஸ்ட்ராய் த ஸ்டாக் யார் பண்ணுவானா? JVM. So once the stack is empty, the corresponding stack gets destroyed by the JVM. ஓகே, இந்த ஸ்டாக்குக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஃப்ரேம் ஆர் ஆக்டிவேஷன் ரெக்கார்ட். வை ஸ்டாக் ஃப்ரேம் ஆர் ஆக்டிவேஷன் ரெக்கார்ட்? ஏன்னா வந்து இந்த ஸ்டாக்ல தான் என்னோட ஆக்டிவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, நான் இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். மெயின் இன்சைட் த மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை கால் பண்ண, வாய்ட் மெயின்ன்ற மெத்தடு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ARGS. ஓகே, இப்ப இந்த மெத்தட் internally which is going to call an M1 method. So I want to define an M1 method also, public static void M1. Inside this M1 I'm going to call M2 method. ஓகேங்களா? ஓகே, after this I'm defining an M2 method, public static void main M2 system.out.println of hello I'm M2 method. Hello I'm M2 method. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ன்ற மெத்தட் கால் உள்ள இன்சர்ட் ஆகும். நம்மளோட ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. திஸ் இஸ் அ மெயின் த்ரெட். கரெக்டுங்களா? த நேம் ஆஃப் திஸ் த்ரெட் இஸ் அ மெயின் த்ரெட். ஓகே, இந்த மெயின் த்ரெட்ல ஃபர்ஸ்ட் யார் கால் ஆகுறா? மெயின் மெத்தட் இஸ் கெட்டிங் கால்ட். ஸோ மெயின் மெத்தட். ஆஃப்டர் த மெயின் மெத்தட் யார் கால் பண்றா? M1 மெத்தட் கால் ஆகுறாங்க. ஆஃப்டர் த M2 மெத்தட் யார் கால் ஆகுறா? M2 மெத்தட் இஸ் கெட்டிங் கால்டு. ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் த ஸ்டாக் ஃப்ரேம். இப்ப ஒன்ஸ் M2 மெத்தட் வந்து ரன் ஆகி முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட ஒரு அவுட்புட் இருக்கும். அப்ப இந்த M2 மெத்தடா ஐ எம் கெட்டிங் ரிமூவ் ஃப்ரம் த ஸ்டாக். இப்ப யார் இருக்கா? இப்ப M2 மெத்தட யாரு கால் பண்றா? M1 மெத்தட். இப்ப M1 மெத்தடுக்கு M2 வந்து ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம் அண்ட் இட் இஸ் ஆல்சோ டன் ப்ராசஸிங் அப்படின்னா M1 மெத்தடும் வெளியில வந்து
வந்துரும் ஸ்டாக்கை விட்டு. தென் யார் இருக்கா, மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் வந்து ஒன்ஸ் ரன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா it will provide provide the output in the console and then come out of the stack. அப்ப எல்லாமே ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த த்ரெட்டை டெர்மினேட் பண்றதுக்கு முன்னாடி அதோட கரஸ்பாண்டிங் ஆன மெயின் ஸ்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ணணும். that will do by JVM. So JVM என்ன பண்ணும், once the stack is empty before terminating this thread, it will destroy the stack. அப்ப இந்த ஸ்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ணிடும் and then எனக்கு வந்து அவுட்புட் வரும். if you see now the output of this problem, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த M1 கால் பண்ணும். இந்த M1 வந்து இன்டர்னலி கால்ஸ் M2 and then M2 ஓட அவுட்புட் எங்க வரும், இந்த M1க்கு வரும். and then இந்த M1 மூலமா எனக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ள இந்த மெத்தட் கால் மூலமா எனக்கு இந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். திஸ் மெக்கானிசம் ஆஃப் creating a stack for a thread and destroying once the stack is empty, that is what called as runtime stack mechanism. ஓகேங்களா, இந்த ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம்னா என்னன்னு நமக்கு இப்போ ஒரு ஓவரால் கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப டிஃபால்ட்டா எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் நவ் எனக்கு நமக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு எக்ஸப்ஷன் கிரியேட்டிங் சினாரியோ 10/0. anything divided by 0 which we will be getting an arithmetic exception. இப்ப நான் வந்து இந்த 10/0ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட மெத்தட் கால்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஐ எம் கிரியேட்டிங் அ நியூ ஃபைல். என்னோட மெத்தட் கால் ஃபர்ஸ்ட் வந்து மெயின், அதுக்கடுத்து M1, தென் M2, மெயின் M1 M1, ஆஃப்டர் தட் M2 கால் பண்றோம். ஓகே, இப்ப எனக்கு எக்ஸப்ஷன் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த M2ல தான் எனக்கு எக்ஸப்ஷன் வரப்போகுது. கரெக்டா? வை? பிகாஸ் இந்த M2ல தான் நான் system.out.println of 10/0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்ப என்னோட ஸ்டாக் இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக்ல என்னோட எக்ஸப்ஷன் வரப்போற மெத்தட் இஸ் M2. ஸோ இந்த M2ன்ற மெத்தட், த மெத்தட் வேர் த எக்ஸப்ஷன் காட், எங்க எக்ஸப்ஷன் கிடைச்சிருக்கு, M2ல. ஸோ விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் அன் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் JVM. அப்ப இங்க எனக்கு எக்ஸப்ஷன் வந்துருச்சு, அப்ப நான் தான் வந்து என்ன பண்ணணும், எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் JVM. So the method where exception got is responsible for creating an exception object with the help of JVM. இந்த exception objectல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, exception object contains the name of an exception. After that, name of an exception is arithmetic exception. After that, description என்னது, divided by 0, கரெக்ட்டுங்களா? So divided by 0. தென் என்னோட ஸ்டாக் ட்ரேஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லொகேஷன் இருக்கும். லொகேஷன் எங்க வந்திருக்கு, M2க்குள்ள இருக்கு. M2 யார் கால் பண்ணிருக்கா, M1 கால் பண்ணிருக்காங்க. M1 யார் கால் பண்ணிருக்கா, மெயின் கால் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் வாட் த actual thing which is present in an exception object. அது பார்க்கணும்னா let's run this program. ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொன்னேன், எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன் வந்து arithmetic exception எந்த த்ரெட்ல இருந்து வந்திருக்கு, மெயின் த்ரெட். சோ எக்ஸப்ஷன் எங்க இருக்கு, எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின். ஏன் த்ரெட் மெயின்னு சொல்றோம்னா, நம்ம மெயின்ன்ற ஒரு மெயினை ரன் பண்ணும்போது தான் ஐ காட் அன் எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷனோட நேம் என்ன, java.lang.arithmetic exception. description of that is divided by 0. and then stack trace ன்னு பாத்தீங்கன்னா, மெயின் என்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, மெயின் என்ற கிளாஸ் இந்த மெயின்ன்றது மெத்தட். இப்போ இது என்னன்னா, கிளாஸ் நேம் மெயின்ல M2ன்ற மெத்தட்ல அட் லைன் நம்பர் 9
we are getting an exception. இந்த 9 யார் கால் பண்றா, which is getting called by line number 6. And then line number 6லயும் அப்ப வந்து ஆப்வியஸா லைன் நம்பர் எதுல சொல்ல 9ல எக்ஸெப்ஷன் வருது, இந்த M2ன்ற மெத்தட்ல எக்ஸெப்ஷன் வருதுன்னா அதோட காலிங் மெத்தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு எஃபெக்ட். அப்ப M2ல எக்ஸெப்ஷன் வருது, M2ல சாரி M1ல எக்ஸெப்ஷன் வருது. இந்த M1ல வர எக்ஸெப்ஷனும் யார் கால் பண்ணிருக்கா, மெயின் கால் பண்ணிருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் எக்ஸெப்ஷன். இதுதான் வந்து ஸ்டாக் ட்ரேஸ். M2ல எக்ஸெப்ஷன் வருது, அதோட காலிங் மெத்தட்ஸ் எல்லாருக்குமே எக்ஸெப்ஷன் வந்திருக்கும். நவ் திஸ் இஸ் வாட் அப்நார்மல் termination, because once arithmetic exceptionன்றதுல நார்மலா இந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் அதுக்கப்புறம் என் ப்ரோக்ராம் ரன் ஆகாது. Then it will stop from that place itself. That is what abnormal exception. இப்ப எனக்கு வந்து ஒரு அப்நார்மலான ஒரு டெர்மினேஷன் தான் நடக்க போகுது. ஆப்வியஸா வந்து எக்ஸெப்ஷன் வந்துருச்சுனாலே அப்நார்மல் டெர்மினேஷன் தான் நடக்க போகுது. இப்போ எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகுது. ஜேவிஎம் வந்து இவங்க ஏதாச்சும் ஹேண்ட்லிங் கோட் எழுதியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். இப்ப இங்க வந்து அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் தெரிஞ்சதையும் இவங்க ஏதாச்சும் ஹேண்ட்லிங் கோட், இதை ஹேண்டில் பண்றதுக்கு கோட் எழுதியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். இப்ப நான் கோட் எழுதல அப்படின்னா அது வந்து அப்நார்மலா டெர்மினேட் பண்ணிரும். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சி ஃபர்ஸ்ட் M2ல வந்து அப்நார்மல் டெர்மினேஷன் நடந்துரும். அப்நார்மலி இட் கெட் டெர்மினேட்டட் ஆன் M2. அண்ட் தென் வந்து M1க்கு வராங்க. ஆப்வியஸா M1 வந்து M2வை கால் பண்றக்காட்டிக்கு இங்கேயும் எக்ஸெப்ஷன் தானே. இங்க வந்து M1 கேட்பாங்க, தம்பி M1 நீ ஏதாச்சும் வந்து ஒரு ஹேண்ட்லிங் கோட் எழுதியிருக்கியா இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு? ஓகே, இஃப் திஸ் மெத்தட் ஆல்சோ நாட் ஹேவிங் த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கோட், இதுவும் வந்து ரிமூவ் ஆயிடும் ஸ்டாக்கை விட்டு. அண்ட் தென் மெயின் கிட்ட கேட்கும், மெயின் நீ யாராச்சுக்கும் ஹேண்டலிங்க்கு மெத்தடுக்கு எழுதியிருக்கியா? இல்ல. ஓகே, நீயும் வெளியில போய்க்கோ. ஸோ அப்நார்மல் டெர்மினேஷன் ஹேப்பன்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் த மெத்தட் த்ரோ அன் எக்ஸெப்ஷன், என்னோட ஜேவிஎம் தான் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா நான் ஹேண்டிலிங் கோட் எதுவுமே எழுதல. ஹேண்டிலிங் அப்படின்னா என்னது? வர எக்ஸெப்ஷன் ஓகே, அப்நார்மல் டெர்மினேஷன் இல்லாம கிரேஸ்ஃபுல்லா டெர்மினேட் பண்றதுக்கு நம்ம ஜேவிஎம்ஏ ஏதாச்சும் ஒரு கோட் எழுதி வச்சிருக்குமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு எழுதி வச்சிருக்காது. ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு, அதை நான் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ன்ற மெக்கானிசம் யூஸ் பண்ணி நம்ம ஜேவிஎம் ஹேண்டில் பண்ணும். அதுவுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ற பாருங்க, டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். ஸோ இதை வச்சுதான் நம்ம ஜேவிஎம் வந்து which is going to handle the exception. இப்ப இது வந்து என்ன பண்ணும்னா, நம்மளோட எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன்லாம் பண்ணாது. இட் வில் சிம்பிளி print the information to the console and then terminates the program abnormally. இப்ப default exception handler என்ன பண்ணும், நமக்காக எதுவும் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாது. It will simply print the exception information in the console and then terminates the program abnormally. Terminates the program abnormally. That is what it will do. ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கேயுமே எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வந்து கம் டு அ பிக்சர். அந்த டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்காக இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் வந்திருக்குப்பா தம்பி, நீ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமை அப்நார்மலா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இந்த டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் எப்படி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னா, எக்ஸெப்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா கன்சோல்ல, எக்ஸெப்ஷன் இன் த்ரெட், எந்த த்ரெட்ல எக்ஸெப்ஷன் வந்திருக்கு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்ஸெப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஆஃப்டர் தட் எனக்கு எக்ஸாக்ட் ஸ்டாக் ட்ரேஸோ எங்க எனக்கு எக்ஸெப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு கொடுக்கும். தட் இஸ் வாட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர், டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வில் டூ. ஓகேங்களா? ஓகே, இப்ப
ஒரு மெத்தட் வந்து அப்நார்மலா டெர்மினேட் ஆகுது அப்படின்னா the whole program gets abnormally terminated. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் மட்டும்தான் அப்நார்மல் டெர்மினேஷன் நீங்க சொல்லுவீங்களா? No, the whole program gets abnormally terminated because of that one single method. Okay. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இது எப்படி வந்து அப்நார்மலி ஒரு மெத்தட்னால எப்படி எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் M1 கால் பண்ணிருக்கேன். இங்க ஆப்வியஸா எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரூ ஆக போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் ஹலோ ஐ எம் ஆஃப்டர் எக்ஸெப்ஷன் அரைஸ்ட். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு எக்ஸெப்ஷன் வந்தது என்னமோ லைன் நம்பர் 3ல. ஆனா அதுக்கடுத்து இருக்கிற எந்த லைனுமே எனக்கு ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ரீசன் இஸ் ஒன்ஸ் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க கோட்லாம் அது பார்க்காது. இட் வில் டெர்மினேட் த ப்ரோக்ராம் அப்நார்மலி. தட் இஸ் வை எனக்கு ஐ எம் ஆஃப்டர் த எக்ஸெப்ஷன்ன்ற மெத்தட் எனக்கு காலே ஆகல. சிஸ்டம் டாட் பிரிண்ட் அண்ட் லைன்ல என்ன ஆகல, எனக்கு ஐ எம் ஆஃப்டர் த எக்ஸெப்ஷன்ன்றது காலே ஆகல. ஓகே, இப்போ இதே வந்து நான் என்ன பண்றேன், சிம்பிளி வாட் ஐம் கோயிங் டு டூ ஹியர், நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் கண்ட்ரோல் எக்ஸ் 10/0 கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் இங்க நான் வந்து ஐ எம் பிஃபோர் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஐ எம் பிஃபோர் எக்ஸெப்ஷன் ஹேண்டில். ஓகே ஓகே, எக்ஸெப்ஷன் அரைஸ்ட். இப்போ நம்மளோட ஸ்டாக் ட்ரேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலி ஐ எம் ஓப்பனிங் அ நியூ ஃபைல். நார்மலா என் ஸ்டாக் எப்படி இருக்கும், மெயின் which is going to call M1 and M1 is going to call M2. M2 வந்து எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுத்துரும். என்ன அவுட்புட் கொடுக்குது, I am before the exception கொடுத்துரும் இல்லையா, I am before the exception handling. This is what the output given by the M1. இப்ப M1 எனக்கு அந்த எக்ஸெப்ஷன், எனக்கு இந்த M1 வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா which will come out of the stack because of the normal termination. ஓகேங்களா, and then M1 is calling the M2. அப்ப M1 எனக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. this is also normal termination. ஓகே, இப்ப M2 மெயினுக்கு வரும். மெயின் வந்து M1 கிட்ட இருந்து அவுட்புட்டை வாங்கிடுச்சு. ஓகே, ஆனா ஆஃப்டர் தட் ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் தேர் 10/0 சொல்லிட்டேன். அப்போ அங்க எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆறதால திஸ் மெத்தட் இஸ் அன் அப்நார்மல் டெர்மினேஷன். ஓகேங்களா, ஒரு மெத்தட் வந்து அப்நார்மலா டெர்மினேட் ஆனாலும் ஹோல் ப்ரோக்ராம் இஸ் கெட்டிங் அப்நார்மலி டெர்மினேட்டட். இப்ப நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா பிஃபோர் டெர்மினேஷன்ன்றது பிஃபோர் எக்ஸெப்ஷன் அரைசஸ் எல்லாமே கரெக்டா தான் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we will get an error. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எரர் எங்க வருது, அட் எக்ஸாக்டா லைன் நம்பர் 4ல தான் வருது. ஸோ ஸ்டாக் ட்ரேஸ் இஸ் அவுட் லைன் நம்பர் 4 மட்டும்தான். இப்ப நான் வந்து இதையே எங்க கொடுக்குறேன் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் இன்சைட் திஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு எங்க வந்து ஸ்டாக் ட்ரேஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் நம்பர் 8ல ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் த காலிங் மெத்தட் மெயின் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஸோ லைன் நம்பர் 8ல ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் தட் ஸ்டாக் ட்ரேஸ்ல லைன் நம்பர் 3யும் இருக்கும். இப்ப அந்த ஒரு மெத்தட்ல எனக்கு எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகுதுன்னா அதோட காலிங் மெத்தட் யாருப்பான்னு சொல்லி அப்படிதான் எனக்கு எக்ஸெப்ஷன் வரும். ஓகே, this is how the exception handling will be happened by the default exception handler. ஒன்ஸ் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க எதுவுமே ரன் ஆகாது. பிஃபோர் தட் இருந்தது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுக்கும், பட் ஆஃப்டர் தட் இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. வை? பிகாஸ் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் எதுவுமே ரன் ஆகாது. அண்ட் தென் ஏதோ ஒரு மெத்தட்ல எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விச் இஸ் மீனிங் என்ன அப்படின்னா த ஹோல்
program got abnormally terminated. ஓகேங்களா? ஓகே. The next topic of the exception handling is exception hierarchy. Exception hierarchy அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Exception hierarchy. So exception hierarchy வந்து two types இருக்கு. ஒன்னு வந்து exception, இன்னொன்னு வந்து error. Exceptionனா என்ன, errorனா என்ன? See, exceptionனா நமக்கு தெரியும், some abnormal event which is disturbing the normal flow of the program. அதே எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். அண்ட் எரர் அப்படின்னா என்னது, ப்ரோக்ராமர் கிரியேட் பண்ற செமிகோலன் அண்ட் தென் வந்து சின்டாக்டிக்கல் எரர் எல்லாம் தான் எரரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சி, எக்ஸெப்ஷன் அப்படின்றது there are two types of things in exception hierarchy. One is exception and the another one is error. ஓகே. இப்ப எக்ஸெப்ஷன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸெப்ஷன் யாரு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸெப்ஷன்ஸ் வந்து எதனால கிரியேட் ஆகும்னா which are caused by our program. Exceptions are caused by program. ஓகேங்களா? இது வந்து ரெக்கவரபிளான்னு கேட்டா எஸ் இட் இஸ் ரெக்கவரபிள். பிகாஸ் நம்ம வந்து அதை ஒன்ஸ் எக்ஸெப்ஷன் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ரெக்கவரபிள். ஓகேங்களா? ஓகே, சரி. எரர் அப்படின்னா என்ன? நான் நினைச்ச எரர்னா சிஸ்டம் வந்து இப்ப செமிகோலன் போடலன்னா எரர் கொடுக்கும். அண்ட் தென் வந்து சின்டாக் எரர் தான் எனக்கு எரரா தெரியும். அப்ப எரர்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எரர்ன்றது நான் ரெக்கவரபிள். எரர் ஆர் நான் ரெக்கவரபிள். இத வந்து ப்ரோக்ராமர் கிரியேட் பண்ற எரர் இஸ் நாட் திஸ் இஸ் சம்திங் என்னோட மெஷின் வந்து அவுட் ஆஃப் மெமரி. இப்ப நீங்க ஒரு மெத்தட ரிகர்சிவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா we will get an out of memory error. இந்த மாதிரியான விஷயம்லாம் தான் எரர்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் மெமரின்னு சொல்லலாம். அப்புறம் அசர்ஷன் எரர், இந்த மாதிரி இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எரர்னு சொல்லுவோம். எரர்ஸ் ஆர் நான் ரெக்கவரபிள். ஓகேங்களா? லேக் ஆஃப் சிஸ்டம் ரிசோர்சஸ் தான் வந்து எரர்ல வரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப எக்ஸெப்ஷன்ஸ் வந்து யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராமர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸெப்ஷன்ஸ். இப்ப ப்ரோக்ராமர் வந்து எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா ப்ரோக்ராமர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் தோஸ் எக்ஸெப்ஷன்ஸ். ப்ரோக்ராமர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் தோஸ் எக்ஸெப்ஷன்ஸ். ஆனா எரர் வருது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தானேங்க. இப்ப வந்து ஒரு மெத்தட் ஒரு ரிகர்சிவா கால் ஆகும்போது இப்ப மெமரி இல்ல, அதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா as a programmer. So a programmer are responsible for handling those exceptions. Handling those exceptions, programmer are responsible. பட் எரர் அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்து எப்படி வந்து ரிசோர்ஸ் இல்லைன்னா நான் எக்ஸ்ட்ராவா ரிசோர்ஸ் வாங்கி அட்டாச் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ண முடியும். ஸோ எரரை நான் ஹேண்டிலும் பண்ண முடியாது. என்னால வந்து ஒன்ஸ் எரர் அரைஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எரர்ஸ் ஆர் நான் ரெக்கவரபிள். இப்ப எக்ஸெப்ஷன்ஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரன் டைம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கம்பைல் டைம். ஒன்னு என்னது ரன் டைம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கம்பைல் டைம். இப்ப ரன் டைம்னா என்ன, கம்பைல் டைம்னா என்னன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ரன் டைம்னா வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது கண்டுபிடிக்கிற எரரு. கம்பைல் டைம்னா வந்து கம்பைல் ஆகும்போதே கண்டுபிடிக்கிற எரர்னா சாரி ரன் டைம் எக்ஸெப்ஷன் அண்ட் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். அப்படியா? அதாவது கம்பைல் ஆகும்போதே வர எக்ஸெப்ஷன் ஆர் ஆல் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் அண்ட் ரன் பண்ணும்போதே வர எக்ஸெப்ஷன் ஆர் கால்டு ரன் டைம்ல வர எக்ஸெப்ஷன் இஸ் கால்ட் ரன் டைம் அண்ட் கம்பைல் டைம்ல வர எக்ஸெப்ஷன் இஸ் கால்ட் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷனான்னு கேட்டா இந்த சினாரியோ இஸ் டோட்டலி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரன் டைம்ல ஒரு எக்ஸெப்ஷன் வருதுன்னா நம்ம ரன் டைம் எக்ஸெப்ஷனுமோ, கம்பைல் டைம்ல வருதுன்னா கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். பட் த கான்செப்டே வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்றதே வந்து ரன் டைம்ல தான் வரும். ஓகேங்களா? எக்ஸெப்ஷன் எப்பயுமே வந்து ரன் டைம்ல தான் வரும். டியூரிங் கம்பைல் டைம்
நமக்கு என்னென்னலாம் வருதோ அதெல்லாமே வந்து சின்டாக்டிக்கல் எரர்ஸா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இங்க நான் செமிகோலன் மிஸ் பண்ணி ரன் பண்றேன். See, semicolon is expected. Those are all something like as runtime. சாரி, கம்பைல் டைம். கம்பைல் டைம்ல அக்கர் ஆகிற எதையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், சின்டாக்டிக்கல் எரர்ஸ் அந்த மாதிரியான விஷயம்லாம் தான் கம்பைல் டைம்ல ரன் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஒரு ரியல் டைம் சினாரியோ நான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு இப்போ பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் ஃப்ரம் சம் பிளேஸ். இப்ப நம்ம கிளம்பும் போது நம்ம அம்மா என்ன கேட்பாங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டியா, ஃபுட் எடுத்து வச்சுக்கிட்டியா, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கேட்பாங்க. கரெக்டுங்களா? இப்ப வந்து இப்ப எனக்கு வெளியில சாப்பிட்டா சேராதுன்னா ஆப்வியஸா நான் ஃபுட் பேக் பண்ணி வச்சுக்கணும். வெளியில குடிக்கிற தண்ணி எனக்கு சேராதுன்னா ஆப்வியஸா தண்ணி எடுத்து வச்சுக்கணும். தோஸ் ஆர் ஆல். இப்ப தண்ணி இல்லைன்னா ஆப்வியஸா நான் வெளியில போய் குடிப்பேன். வெளியில போய் குடிக்கும் போது பிகாஸ் ஆஃப் தட் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் எனக்கு ஏதாச்சும் நடக்கும். கரெக்டா? அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம கிளம்பும் போதே நம்ம அம்மா என்ன கேட்பாங்க, தண்ணி எடுத்து வச்சிட்டியாமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தோஸ் ஆர் ஆல் செக்டு. செக்டு அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே நான் ப்ரிகாஷனா எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் செக்டு எக்ஸெப்ஷன். இப்ப நீங்க பஸ் போய்கிட்டே இருக்கும்போது நல்லா மழை வரும், மழை வந்து புயல் வரும், சோ அதனால அதுக்கான ப்ரிகாஷன் எடுத்து வச்சிட்டியான்னு நம்மள கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது அது வந்து வரலாம், வராமலும் இருக்கலாம். சோ அதுக்கு நான் செக் பண்ணுன்ற ஒரு அது வந்து சினாரியோ எப்படி சொல்றது, இப்ப அட மழை வருது, புயல் வந்து பஸ் அடிச்சுட்டே போயிடும் அப்படிங்கறதெல்லாம் வந்து விச் இஸ் நாட் அ எக்ஸ்பெக்டட் ஒன். அதாவது இந்த எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியாது. கரெக்டுங்களா? சோ அதெல்லாமே வந்து அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ். செக்டுனா என்னது, பிஃபோர் எனக்கு அது வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் சில விஷயம்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் செக்டு எக்ஸெப்ஷன். ஒரு சில விஷயம்லாம் அது வரும் வராது, தட் டிபெண்ட்ஸ். அது வந்து பேஸ்ட் ஆன் த கிளைமேட் somehow. those things are called unchecked exceptions. இப்ப நமக்கு தண்ணி பாட்டில் வேணும், ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு someone is alerting us to take a water bottle and tiffin box. அந்த someone நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கம்பைலர். லைக் திஸ் இந்த மெத்தட் வந்து எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, சோ நீ அதை ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு கம்பைலர் எனக்கு சொல்றதுக்கு பேர் தான் செக்டு எக்ஸெப்ஷன். விச் மீன்ஸ் எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வரும் இந்த மெத்தட்லன்னு சொல்லி தெரியுது. For smooth running, you need to handle it. That is what checked exception. இன்னொரு விஷயம் என்னன்னா, exception which are checked by the compiler for smooth execution of the program at runtime are by default considered as a checked exception. checked exception யாரு ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமர் ஹேண்டில் பண்ணுவாங்க. exception which are checked by the compiler. Compiler வந்து check பண்ணி for the smooth running of a program at runtime. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், checked exception அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது வந்து கம்பைல் டைம்ல வர எக்ஸெப்ஷன் கிடையாது. கம்பைலர் செக் பண்ணி என்னோட ப்ரோக்ராம் ஸ்மூத்தா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக சொல்ற எக்ஸெப்ஷனை தான் வந்து நான் செக்டு எக்ஸெப்ஷன் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நான் இங்க என்ன பண்றேன், இந்த M2ல ஃபைல் ரீடர் fr which is equal to new file reader of abc.txt. abc.txt. இப்ப செமிகோலன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைல் ரீடர்ல ஒரு எரர் மாதிரி காமிக்குது இல்லைங்களா, அது என்னன்னா unhandled exception, file not found exception. which means தம்பி இந்த மெத்தட்ல நீ ஃபைல் ரீடரை டிஃபைன் பண்ணிருக்க, ஓகே, இந்த ஃபைல் ரீடர் will possibly give a file not found exception. அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனை நீ ஹேண்டில் பண்ணாதான் உன்னோட அப்ளிகேஷன் ரன் டைம்ல ஸ்மூத்தா ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா அப்நார்மலி டெர்மினேட் ஆயிடும் அப்படின்னு கம்பைலர் எனக்கு சொல்லுது. தட் இஸ் வாட்
செக்டு எக்ஸப்ஷன். இங்கேயே எனக்கு செக் பண்ணி எரர் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன், எஃப்ஆர் டாட் எஃப்ஆர் டாட் ரீடுன்னு சொல்றேன். ஆஃப்டர் தட் எஃப்ஆர் டாட் க்ளோஸ். ஓகே, இங்க எல்லாமே எனக்கு எரர் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, சி அன்ஹேண்டில்ட் எக்ஸப்ஷன் இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன் வரும். ஆஃப்டர் தட் க்ளோஸ் அன்ஹேண்டில்ட் எக்ஸப்ஷன் இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன். இங்க ஆக்சுவலி என்னன்னா ஃபைலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ஃபைலே இல்லைன்னு சொல்லி எக்ஸப்ஷன் வருதா. இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா கம்பைலர் எனக்கு என்ன சொல்லும், எக்ஸப்ஷன் வரும், you need to handle it. See, Java unreported exception. Unreported exception, Java file not found, must be caught or declared to be thrown. என்னோட கம்பைலர் என்ன சொல்லுதுன்னா, தம்பி unreported exception வந்திருக்கு, java.out.file not found exception. அத ஒண்ணு நீ என்ன பண்ணு, கேட்ச் பண்ணு, அப்படி இல்லைன்னா அதை த்ரோ ஆச்சும் பண்ணு. எதுவுமே நீ பண்ணாம வச்சிருந்தனா அந்த எக்ஸப்ஷனால உன்னோட ப்ரோக்ராம் கண்டிப்பா அப்நார்மலி ரன் டைம்ல ஸ்டாப் ஆகும், டெர்மினேட் ஆகும். ஸோ அன்ரிப்போர்ட்டட் எக்ஸப்ஷன் மஸ்ட் பி காட் ஆர் டிக்ளேர்ட் டு பி த்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சினாரியோ தானான்னு கேட்டா இல்ல. இன்னொரு சினாரியோ நான் சொல்றேன். system.out.println of hello learners, we are learning exception handling. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், த்ரெட்டை நான் வந்து ஸ்லீப், என்னோட மெயின் த்ரெட்டை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லீப் பண்ண விடுறேன். 10 நிமிஷம் இல்ல, 1 செகண்ட் ஸ்லீப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதை நான் ரன் பண்ணா சேம் அன்ரிப்போர்ட்டட் எக்ஸப்ஷன் java.lang.interrupted exception. இங்கேயும் எக்ஸப்ஷன் வரும். நீ வந்து அத என்ன சொல்ல, ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி அதை ஹேண்டிலும் பண்ணல, நீ த்ரோவும் பண்ணல அப்படின்னு சொல்லும். தட் இஸ் வாட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கம்பைலர் இஸ் செக்கிங். இந்த இன்டரப்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்ஹவ் நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கும் போது யாராச்சும் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க இல்லையா, தட் இஸ் வாட் இன்டரப்டிங் அஸ். இந்த மாதிரி த்ரெட் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது someone will come and ask, ஏன் நீ சும்மா இருக்க, இந்த மாதிரியான இன்டரப்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். தட் இஸ் வாட் இன்டரப்டட் எக்ஸப்ஷன். அதையும் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. சோ ஃபார் நான் வந்து செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் கம்பைலர் வந்து உனக்கு இந்த எக்ஸப்ஷன்லாம் வர மாதிரி இருக்கு இந்த மெத்தட்ல, யூ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் திஸ் எக்ஸப்ஷன், தட் இஸ் வாட் எக்ஸப்ஷன் டைம் எக்ஸப்ஷன் ஆர் செக்டு எக்ஸப்ஷன். இப்ப ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க செக் பண்ண, கம்பைலர் வந்து இங்க இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் எல்லாம் பண்ணாது. ஓகேங்களா, இப்ப இந்த system.out.println 10/0, system.out.println of 10/0. எனக்கு ஆப்வியஸா தெரியும் இந்த மெத்தட் வந்து which is going to throw me an arithmetic exception. இப்ப நான் இதை ரன் பண்ணா எனக்கு கம்பைலர் வந்து இந்த எரர் வரப்போகுது, நீ செக் பண்ணி ஏதாச்சும் பண்ணு அப்படின்லாம் சொல்லாது. இதனால உன் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆக போகுதுன்னு சொல்லாது. அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும், ரன் ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் வரும். ஏன்னா என் கம்பைலர் இஸ் நாட் கோயிங் டு செக் திஸ் எக்ஸப்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நீ அதை ஒண்ணு ஹேண்டில் பண்ணு, அப்படி இல்லைன்னா வந்து உன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்படின்லாம் என் கம்பைலர் செக் பண்ணாத எக்ஸப்ஷனுக்கு பேர் தான் என்னது, அன்செக்டு எக்ஸப்ஷன் ஆர் ரன் டைம் எக்ஸப்ஷன். So in the 10/0ன்றது என்னது, exception which are not checked by the compiler. Whether programmer இதை ஹேண்டில் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லி கம்பைலர் வந்து செக் பண்ணாது. அண்ட் தென் அதுக்கே நாலேஜ் இருக்காது. இந்த மெத்தட் இந்த நீ 10/0ன்னு போட்டிருக்க அதனால எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு நாலேஜ் இருக்காது. அண்ட் தென் கம்பைலர் won't check this and all. ஓகேங்களா, தட் இஸ் வாட்
compile time and runtime exception. Okay, and then இங்க இருக்கு இல்லைங்களா இந்த errors எல்லாமே unchecked one தான். errorsக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, let me try that. இப்ப m1 வந்து m2 கால், let me show you. See, simply m1 is calling m2, m2 is calling m1, and then m1 again calling main is again calling m1. m1 இப்ப யாரை கால் பண்ணுவா, m2 கால் பண்ணுவா, m2 யாரை கால் பண்ணுவா, m1 கால் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டாக் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் இஸ் ஹேப்பனிங், which is not an exception, which is an error. இந்த எரருக்கு நான் என்ன பண்ண முடியும், பிகாஸ் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகிற எரருக்கெல்லாம் இட் இஸ் அன் எரர் which is not an exception. அதை வந்து ரெக்கவரபிளும் பண்ண முடியாது, ப்ரோக்ராமர் அதை ஹேண்டிலும் பண்ண முடியாது. those are called as a errors. இங்க பாருங்க எவ்வளோ errors வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒன் ஸ்டாக் முடிஞ்சு போச்சு, ஃபில் ஆயிடுச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா we will get a stack overflow error. ஓகே, ஸோ ஆல் எரர்ஸ் ஆர் அன்செக்ட். எரர்ஸ் வந்து பாருங்க நமக்கு அந்த எல்லோ கலர் லைன்ஸ் கூட கிடையாது. ஸோ ஆல் எரர்ஸ் ஆர் அன்செக்ட். ஓகே, let me write it here. All errors are unchecked. Okay, okay. இப்ப fully and partially checked exceptions na என்னன்னு சொல்லி பார்க்கலாம். fully and partially checked exceptions. Okay, fully checked and partially checked அப்படின்னா என்ன? Let us see. இப்போ ஃபுல்லி அப்படின்னா பேரண்ட் சைல்ட ரெண்டு பேரையுமே டோட்டலா செக் பண்ணிருக்கணும். தட் இஸ் வாட் ஃபுல்லி செக்ட். இஃப் தே ஹாவ் செக்ட் பார்ஷியலினா ஒன்னு பேரண்ட் மட்டும் தான் செக் பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சைல்ட மட்டும் தான் செக் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் வாட் பார்ஷியலி செக்ட் எக்ஸப்ஷன்ஸ். சி, எக்ஸப்ஷன் வந்து லெட் மீ ஷோ யூ. எக்ஸப்ஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்னது, எக்ஸப்ஷன்ன்றது மோஸ்ட்லி caused by the program and exceptions are recoverable and errors are non-recoverable. இப்ப இந்த exceptions எல்லாத்துக்கும் பேரண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பேரண்ட் யாருன்னா த்ரோவபிள்ன்றது. த்ரோவபிள்ன்றது கிளாஸா இன்டர்ஃபேஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா we all know ABLE, able அப்படின்னு கொடுத்தாலே which is an interface, but here throwable is a class. throwable is a class. once throwable is a class அப்படின்னா இந்த throwableக்கு கீழே அவங்களோட சைல்டு யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா எக்ஸப்ஷன் அண்ட் எரர். எக்ஸப்ஷன் அண்ட் எரர் அப்ப யாரா இருக்காங்க, throwableோட சைல்டா இருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸப்ஷன் அண்ட் எரர் ஆர் சைல்ட் ஆஃப் throwable. exception and here error. Okay, after this இப்ப எக்ஸப்ஷன் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரன் டைம், another one வந்து compile time. I'm opening the new because கீழே ஸ்க்ரோல் ஆகல. இப்ப எக்ஸப்ஷனோட பேரண்ட் யாரு, throwable. and then throwable has two childs. ஒன்னு வந்து exception and another வந்து error. I will be writing those two also, exception and error. exception வந்து ரெண்டு டைப் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, checked and unchecked. sorry, checked and unchecked, which means compile time and run time. first வந்து run time, which is also known as unchecked exception. And then another one is a compile time exception, which is a checked exception. Which is a checked exception. Okay. இப்ப இந்த செக்டு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது செக் பண்ணுது. ஸோ
throwable classல இருக்க exceptionல இருக்கிற compile time exception or all checked. So it is fully checked. Fully checked. இந்த runtimeல இருக்கிற exceptions எல்லாமே unchecked exceptions. கரெக்ட்டுங்களா? இது வந்து fully checked, இது வந்து unchecked exception. இப்போ நான் வந்து first ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து IO exception. IO exception அப்படிங்கிறது fully checked partially checked பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க input output எல்லாமே இந்த IO exception which will be coming under a compile time exception, which means checked. Checked exception நால என்னது fully checked exception. So IO exception வந்து fully checked. The second one வந்து runtime exception அப்படின்னா which is an unchecked exception. So it is an unchecked one. Unchecked exception. After that, third one, interrupted exception. Interrupted exception நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? That one is a fully checked. Okay. Okay. Then fourth one, error. Error வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா unchecked one. Because வந்து error எல்லாம் யாருமே செக் பண்ண போறது கிடையாது. So it's an unchecked. Fifth one, throwable. Throwable வந்து fully checked partially checked பார்த்தா control X இங்க ஆட் பண்றேன். throwable அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா partially checked. ஏன் அப்படின்னா throwable classல இருக்க exception error என்ற ரெண்டு different types இருக்கு. அதுல exceptionலயுமே வந்து checked unchecked இருக்கு. and then throwable ஓட error வந்து நம்மளால செக் பண்ண முடியாது. so unchecked. அப்ப எல்லாமே வந்து checked இருந்தா மட்டும்தான் it's a fully checked exception or else it is partially checked. அப்ப throwable வந்து which is a partially checked. ஏன்னா அதுக்கு கீழே இருக்க சைல்டு எல்லாரையுமே நம்ம செக் பண்ண போறது கிடையாது. compile time error exception தவிர which எல்லாமே வந்து unchecked தான். so that's why throwable is a partially checked one. After this, arithmetic exception. Arithmetic exception அப்படின்னு பாத்தீங்கன்னா which is a unchecked exception. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? compiler is not going to check it, so it is an unchecked one. then வந்து null pointer exceptionும் compiler check பண்ணாது, so it is an unchecked exception. After this, we will be having exception. Exception வந்து fully checked partially checked பாத்தீங்கன்னா exception has two subdivisions. one is runtime and another one is compile time. இப்ப runtime வந்து unchecked, compile time வந்து checked. so it is also partially checked. ஓகேங்களா? After this, file not found exception. File not found exception என்றது என்னது? which is a fully checked exception. so file not found which is a fully checked. fully checked. ஓகேங்களா? இப்ப இந்த throwable exceptions எல்லாமே வந்து partially checked because all the child classes are not checked one. That's why partially checked. இப்ப நம்ம எதையெல்லாம் ஃபுல்லா செக் பண்றோமோ so all the compile time exceptions are a fully checked one. then runtime exceptions வந்து not a checked, unchecked one. After that, so because of this, exception is a partially checked one and exception throwableுமே வந்து partially checked தான். why? because exception and error இருக்கு. exceptionுமே partially checked, error வந்து unchecked. so those are all the reasons that throwable class is also an unchecked one. sorry, partially checked exception. okay, this is what fully and partially checked. fullyனா என்ன? அதோட classes, அதோட child classes எல்லாருமே வந்து செக் ஆயிருந்தாங்கன்னா which is a fully checked. partially check அப்படின்னா நம்மளோட child classes வந்து ஒன்னு செக் ஆயிருக்கும், இன்னொன்னு அன்செக்கா இருக்கு அப்படின்னா which is a partially checked exception. okay. okay. then the next one is simply நான் வந்து
இப்ப அப்நார்மல் டெர்மினேஷனுக்கு எகைன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் மீ ரிமூவ் தோஸ் ஸ்டப்ஸ். நான் வந்து system டாட் அவுட் டாட் println ஸ்டேட்மெண்ட் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட் 1. After this, I'm going to create an arithmetic exception. Okay, statement 2 before this. System dot out dot println of 10/0. இப்ப இது வந்து அப்நார்மலி டெர்மினேட் ஆகுமா நார்மலி டெர்மினேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா which will be going to be an abnormal termination. இப்ப ஸ்டேட்மெண்ட் 1ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஆஃப்டர் தட் அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகும் காட்டிக்க ஸ்டேட்மெண்ட் 2 எனக்கு பிரிண்ட் ஆகாது. See, statement 1 print ஆகும். After that, due to default exception handler, exception இந்த threadல வந்திருக்குங்க. இந்த exception அதோட description and then stack trace நமக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ we got the risky code as a 10/0. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது, try அப்படின்றது to handle a risky code, கரெக்ட்டுங்களா? இப்போ ட்ரை மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரைக்குள்ள ரிஸ்கி கோட் எழுதணும், கரெக்ட்டுங்களா? ட்ரைல நான் என்ன எழுதணும், which I need to handle the risky code. இப்ப இந்த கோட்ல உனக்கு எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா யூ வாண்ட் டு டூ சம்திங் லைக் யூ வாண்ட் டு ஹேண்டில் இட். அதை வந்து நான் ஹேண்ட்லிங் கூட எதுல எழுதுவேன், கேட்ச் பிளாக்குள்ள எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் வருதோ பேஸ்ட் ஆன் த எக்ஸெப்ஷன் யூ நீட் டு ஹேண்டில்னு சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? தட் இஸ் வாட் ஹியர் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு டூ. இதுல இந்த பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல விச் இஸ் அ ரிஸ்கி கோட், இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் println விச் இஸ் அ ரிஸ்கி கோட் ஆஃப் 10/0, அதான் ரிஸ்கி கோடுங்களா? அதை நான் வந்து ட்ரை பிளாக்குள்ள என்க்ளோஸ் பண்றேன். இப்ப இதுல ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா ட்ரை பிளாக் அப்படின்னா there should be a catch block. So catch blockல if you get an arithmetic exception, நான் என்ன பண்ணணும், arithmetic exception caught-னு சொல்லிட்டு instead of doing 10/0 I am going to perform system.out.println of 10/2. ஓகேங்களா? ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு இந்த கோட் வந்து ரிஸ்கி கோட், இங்க எக்ஸெப்ஷன் வருமா வராதான்றதை தாண்டி ஐ ஃபவுண்ட் தட் திஸ் இஸ் அ ரிஸ்கி கோட். அப்ப அந்த ரிஸ்கி கோடை நான் என்ன பண்றேன், ஐ எம் என்க்ளோசிங் இட் இன்சைட் அ ட்ரை பிளாக். ஒன்ஸ் ஐ ஹவ் என்க்ளோஸ்ட் இட் இன்சைட் அ ட்ரை பிளாக், ஒன்ஸ் இங்க எக்ஸெப்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக்குள்ள அது போகி அந்த கேட்ச் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்ப வந்து என்னோட ப்ரோக்ராம் வந்து அப்நார்மல் டெர்மினேஷன் ஆகாது, which will be going to gracefully terminate. See, statement 1 and then arithmetic exception வந்த காட்டிக்கு 10/2னு நான் டிவைட் பண்ணிருக்கேன். After that statement 2. This is what happening. If you want to see it in a debugging also, நீங்க வந்து நான் இங்க debugger வச்சிடுறேன். I'm going to start my debugging point. See, இங்க statement console போய்க்கலாம். statement 1 print ஆடும். After that 10/0ன்றது எக்ஸெப்ஷன் வந்த காட்டிக்க it is going inside the catch block and then it is printing. See, இங்க வந்து நமக்கு என்ன எக்ஸெப்ஷன் வந்துச்சு, arithmetic exception வந்த காட்டிக்கு for the respective arithmetic exception catch block உள்ள இன்சர்ட் ஆகி அங்க என்ன இருக்கோ அதை பெர்ஃபார்ம் பண்ணுது. இதே இப்ப நான் வந்து ஐ எம் கோயிங் டு ரன் இட். ஓகே ஃபைன். இப்ப நான் இந்த கேட்ச் பிளாக்கையும் ட்ரையையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, நவ் நான் வந்து டீபக்கரை ஸ்டார்ட் பண்றேன். இந்த கன்சோல் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் வந்ததையுமே இந்த லைன் கூட எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் ஐ டூ திஸ், எனக்கு எக்ஸெப்ஷன் வந்த காட்டிக்கு ஐ எம் நாட் பெர்ஃபார்மிங் த அதர் லைன்ஸ் ஆல்சோ. ஆனா இஃப் ஐ டூ ட்ரை கேட்ச், ட்ரைக்குள்ள எனக்கு தேவையான ரிஸ்கி கோடை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கோட்னால எனக்கு எக்ஸெப்ஷன் வரும்னு தோணும் இல்லைங்களா, அந்த கோடெல்லாம் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். அக்கார்டிங் டு தட் ட்ரை பிளாக் நான் எனக்கு தேவையான எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பிளாக்கையும் ஆட் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் கேட்ச் பிளாக்னு ஆட் பண்ணியிருக்கேன். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், சாரி அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் அண்ட் திஸ். இப்போ திஸ் இஸ் ஹவு என்னோட ரிஸ்கி கோட் இஸ் கெட்டிங் ஹேண்டில்ட் பை த ட்ரை கேட்ச் பிளாக். ரிஸ்கி கோட் அண்ட் தென் திஸ் இஸ் அ ஹேண்ட்லிங் கோட். ஓகேங்களா? ஓகே, இப்ப இன்ஸ்டெட் ஆஃப்
அப்நார்மல் டெர்மினேஷன், என்னோட ப்ரோக்ராம் வந்து நார்மலா டெர்மினேட் ஆகுது. விச் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டெஃபினிஷன்ல பர்பஸ் எதுக்காக நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்றேன், விச் இஸ் ஃபார் அ கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன். தட் கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன் இஸ் கெட்டிங் அச்சீவ்டு பை யூசிங் அ ட்ரை கேட்ச் பிளாக். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப என்னன்னா இங்க வந்து நான் ட்ரை கேட்ச்னு ரிஸ்கி கோட கொடுத்துருக்கேன். ஓகேப்பா, ஃபைன். நான் என்ன பண்றேன், இங்க control x inside this I'm going to give this. ஓகே, after this நான் system.out.println statement 3 னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது திஸ் ரிஸ்கி கோட் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் கம்மிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் திஸ் பார்ட் ஆஃப் த லைன். ஆஃப்டர் திஸ் இந்த சிஸ்டம் டூன்றது ரன் ஆகுமா ஆகாதான்றதா ஏன் டவுட். லெட் மீ ரன் திஸ் அப்ளிகேஷன் அண்ட் சி. ஆஃப்டர் தட் நான் உங்களுக்கு என்ன பிஹைண்ட் த சீன் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். சி, ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் இங்க எக்ஸப்ஷன் வந்தங்க காட்டிக்க ஐ காட் திஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் காட் அண்ட் ஆஃப்டர் 5 தென் ஸ்டேட்மெண்ட் 3 வந்திருக்கு. பட் வாட் அபவுட் ஸ்டேட்மெண்ட் 2? ஏன் எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2 ரன் ஆகல? ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் த டிபக்கர் ஒன்ஸ். இப்போ கன்சோலுக்கு போய்க்கலாம். தென் ஐ எம் கோயிங் டு ஸ்டெப் ஓவர். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க எனக்கு எக்ஸப்ஷன் காட்டான காட்டிக்க ஐ எம் கோயிங் இன்சைட் த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் பிளாக். ஒன்ஸ் நான் எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிளாக் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து திரும்ப ஓகே ட்ரைல ஏதாச்சும் இருக்கும் நான் அதை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் அங்க போக மாட்டேன். ஒன்ஸ் எக்ஸப்ஷன் கேம், தட்ஸ் இட். நான் வந்து அந்த எக்ஸப்ஷன் பிளாக்குள்ள தான் போவேன். எக்ஸப்ஷன் பிளாக்குள்ள இருக்கும்போது வாட் எவர் ஹேப்பன்ஸ், நான் எக்ஸப்ஷன் பிளாக்ல இருக்கிறத ரன் பண்ணிட்டா அதுக்கு அடுத்துதான் மூவ் ஆவினே தவிர பிஃபோர் திஸ் ட்ரை பிளாக்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு நான் அதை போய் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் ரன் பண்ண மாட்டேன். தட் இஸ் வை எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 2 ரன் ஆகல. ஒன்ஸ் நான் மூவ் ஃபார்வர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா இது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேங்க, இந்த எக்ஸிகியூஷன் நடந்துருச்சுன்னா அடுத்த லைன் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் நாட் அ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. இட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஒன்ஸ் இந்த லைன்ல வந்து எனக்கு எக்ஸப்ஷன் வந்துருச்சா ஐ வில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த கேட்சுக்கு அடுத்து இருக்கிறத பிரிண்ட் பண்ணுவனே தவிர இந்த ட்ரைல இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆனதுக்கு அடுத்து ஏதாச்சும் கோடு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அதை நான் ரன் பண்ண மாட்டேன். தட் இஸ் வை எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2 ரன் ஆகாம அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் காட்ட அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் 3 வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஒன்ஸ் வந்து எக்ஸப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இன்சைட் அ ட்ரை பிளாக் ஆல்சோ எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக்ல போய் தான் ரன் ஆகுமே தவிர இந்த லைன் எனக்கு ரன் ஆகாது. வை? பிகாஸ் எக்ஸப்ஷன் வந்ததையுமே அது கேட்ச் பிளாக்கு போயிடும். ஓகேங்களா? அதனாலதான் எனக்கு இந்த லைன் ரன் ஆக மாட்டேங்குது. இப்போ எனக்கு அடுத்த டவுட் என்னன்னா, சி, I know that it is going to have an arithmetic exception. ஆனா இப்ப நான் arithmetic exception கொடுக்காம null pointer exception கொடுக்குறேன். which means நான் வந்து ஒரு ரிஸ்கி கூட ட்ரைக்குள்ள தான் போட்டிருக்கேன். ஆனா அதுக்கான corresponding catch block இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? Let us run and see. See, abnormal termination. ஏன்னா எனக்கு இங்க இருந்து வரப்போற எக்ஸப்ஷன் என்னன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் வரப்போகுது. அப்ப எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் பிளாக்க தான் நான் தேடணுமே தவிர நார்மலா வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இல்லாம நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன்லாம் இங்க இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப என்ன ஆகும், என்னோட எக்ஸப்ஷனுக்கு கரஸ்பாண்டிங் ஆன கேட்ச் பிளாக் இங்க இல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன், I am going to abnormally terminate the system. Do you want to do check on the debugging also? Let's do that. இப்ப இங்க எக்ஸப்ஷன் வந்துருச்சு. இங்க பாருங்க, எக்ஸப்ஷன் வந்ததையுமே இந்த பிளாக் இஸ் still active. ஏன்னா it is going to check whether my exception is going to satisfy this null pointer exception or not. ஆனா எனக்கு வந்திருக்கிறதோ arithmetic exception. ஆனா நான் ஹேண்டில் பண்ணிருக்கிறதோ null pointer exception. So இந்த எக்ஸப்ஷன் வந்ததையுமே it will throw an error. Sorry, it will abnormally stop the execution and throw as an exception error வந்து நமக்கு throw பண்ணிடும். ஓகேங்களா? This is what it is going to do.
whatever எனக்கு என்ன exception arise ஆனாலும் அதோட corresponding catch block it will execute it. Okay, whatever exception arises அதோட corresponding catch block இருந்துச்சுன்னா அதுல போய் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அந்த alternative process பண்ணி run பண்ணும். That is what normal try catch will do. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸப்ஷன்லாம் பிரிண்ட் ஆகுது இல்லையா, நம்ம எக்ஸப்ஷனை பிரிண்ட் பண்றதுக்கு எக்ஸப்ஷனோட இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்றதுக்கு there is 3 ways. Let me show you. To print the exception information, print the exception information, there is 3 ways. ஒன்னு வந்து எக்ஸப்ஷனோட print stack trace, print stack trace. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நான் வந்து எக்ஸப்ஷனை டூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி system டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல பிரிண்ட் பண்றது. தென் எக்ஸப்ஷன் டாட் கெட் மெசேஜ். ஓகேங்களா? இந்த 3 மெத்தட் மூலமா நான் வந்து என்னோட எக்ஸப்ஷனோட திங்ஸை நான் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எங்க அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா த்ரோஅபிள்ன்ற கிளாஸ்ல அவைலபிளா இருக்கு. த்ரோஅபிள்ன்ற கிளாஸ்ல I will be including non-project also. java.lang.throwable. See, throwable is a class as I already mentioned. இப்ப get message என்ற ஒரு மெத்தட இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். get message. See, print dot public string get message return detailed message. இப்போ இந்த detailed message எப்படி பார்க்கலாம் அப்படின்னா simply inside this catch block I am going to give the arithmetic exception நான் தரேன். Once it is done நான் என்ன பண்ண போறேன் e dot print e dot get message, which e dot get message is going to return me a string. So நான் அதை print பண்ணோம் அப்படின்னா எப்படி print பண்ணுவேன், system dot out dot println of system.out.println of get message. Okay, if I run this program, see இப்ப நான் exception வந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ண சொல்றேன். So description of my arithmetic exception is divided by 0. That is what getting printed here. இத நீங்க வந்து read out பண்ணி பாத்தீங்கன்னா you will get an idea. Returns the detailed message of the message string of this throwable, returns the detailed message of the string instance. The detailed message is the description of the exception. ஓகேங்களா? After this toString என்ற method. toString is a normal method தான். See, toString which is going to return me the same thing. If you want, see, let me show you. Here also வந்து it is going to return me a string. So அதனால நான் என்ன பண்றேன், instead of get message I am going to give toString. Okay, இப்போ நீங்க toString கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் it will work because வந்து toString நார்மலா நம்மளோட எக்ஸப்ஷன்ல it will have this thing. So அதனால நீங்க e மட்டும் கொடுத்தாலுமே it will print that. See, toString mandatory கொடுக்கணும்லாம் கிடையாது. by error e exceptionோட name மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட it will print. After that what is known as print stack trace. Let me do control of print stack trace. See, print stack trace அப்படின்றது என்ன பண்ணும்னா என்னோட எக்ஸப்ஷனை whole print பண்ண போது it is calling a print stack trace again. In this if you see it is going to call the locked print stack trace, and in this locked print stack trace it is going to print the whole stack trace of our exception. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா instead of doing it inside a system.out.println I can simply give it like as e.print stack trace. If I do run, let's see what is going to happen. See, print stack trace அப்படின்றது என்ன பண்ணிருக்குன்னா
which எல்லாமே ரன் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்மளோட ஸ்டாக் ட்ரேஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் நார்மலா எக்ஸப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோமோ அதே தான். பட் இந்த டைம் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் நார்மலா நமக்கு இது பிரிண்ட் ஆச்சுன்னா விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்நார்மல் டெர்மினேஷன். ஆனா இது வந்து நார்மல் டெர்மினேஷன்ல தான் நம்ம ஸ்டாக் ட்ரேஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ தட் இட் ஹாஸ் பீன் பிரிண்டிங் இட். ஸோ வாட் எவர் மெத்தட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோமோ print stack trace, get message, then toString. இந்த மூணு மெத்தடுமே which is a part of throwable class. So which are all present in throwable class. ஓகேங்களா? Okay. Then இந்த e.print stack traceன்றது which is internally consisting of system.out.println and default exception handlerum இப்படிதான் ஒர்க் ஆகும். நேம் ஆஃப் தட் எக்ஸப்ஷன் அண்ட் தென் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எக்ஸப்ஷன் தென் த ஸ்டாக் ட்ரேஸ். ஸோ இட் இஸ் ஹேண்டில்ட் பை த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் ஆல்சோ. டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். ஓகேங்களா? ஓகே, தட் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை வித் மல்டிபிள் கேட்ச். அதாவது எனக்கு இதனால என்ன எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்னு தெரியல. ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ அன் அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் ஆர் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஆர் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், வாட் எவர், எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கிவ் அ மல்டிபிள் கேட்ச். கேட்ச் ஆஃப் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இஃப் திஸ் இஸ் தேர் தென் ஐ வாண்ட் டு டூ திஸ். ஓகே, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் இல்லை, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஓகே, ஆஃப்டர் தட் ஏன் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனை நான் ரிமூவ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். எக்ஸப்ஷன். ஓகே, இப்போ இங்கேயும் நான் கொடுத்துறேன். சி, இப்போ இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு ஒரு வேலை அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் print ஆச்சுன்னா it will come inside this arithmetic exception block. If not, if it is going to be a null pointer exception, then it will be going to come inside the null pointer exception. இதுவும் இல்ல, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனும் இல்ல அப்படின்னா நார்மலா வேற ஏதாச்சும் எக்ஸப்ஷனா இருந்தா கூட இட் வில் பி கம்மிங் இன்சைட் திஸ் எக்ஸப்ஷன். சி, நான் ஒவ்வொரு கேட்ச் பிளாக்குக்கும் டிஃபைன் பண்ணி இருக்கிறது எல்லாமே வந்து அன்செக்ட் எக்ஸப்ஷன் தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அன்செக்ட் exception only I have given it here. Okay, okay. இப்ப நான் இதை ரன் பண்றேன். It will okay, இப்ப நான் இதை ரன் பண்ணா we will get confused. I am going to give system.out.println of arithmetic exception. After that, here is a null pointer exception and normal exception. That's what I'm going to give. After this exception. Okay. இப்போ நான் இதை ரன் பண்ணனா, if it comes inside a arithmetic exception, it will go inside the arithmetic exception. If it is a null pointer exception, it will go inside a null pointer normal exception. இப்போ the flow which is coming வந்து என்னோடது செக் பண்ணும் null pointer exception ஆன்னு சொல்லிட்டு I am going to place a debugger and debugging start பண்ணலாம். See, now I will be going inside this. இங்க வந்ததையும் எல்லா செக்குமே வந்து பிரைட்டா தான் இருக்கு. Why? Because it will check each and every exception. And then தான் ஓகே எனக்கு எந்த எக்ஸெப்ஷன் வரணுமோ அந்த எக்ஸெப்ஷன் பிளாக்குள்ள it will go. If it is a null pointer exception, it will come inside a null pointer exception. And then it won't check anything and come out of this and statement 3 எனக்கு print ஆடும். ஓகேங்களா? This is what the flow. இப்ப இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்றத நான் மேல இன்சர்ட் பண்றேன். At before this arithmetic exception, I am inserting an exception. இப்போ எனக்கு எரர் வருது, பட் ஓகே நான் வந்து இதை ரன் பண்றேன். See, arithmetic exception already caught. எங்க caught ஆயிடுக்கு? நான் ஆல்ரெடி arithmetic exception கொடுக்கவே இல்லையே. then null pointer exception already caughtனு சொல்லியிருக்காங்க. The reason is the exception class is going to have all the exception. arithmetic இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா எக்ஸப்ஷனோட எக்ஸிக்யூஷன் தான் வந்து என்னது நம்மளோட எக்ஸப்ஷன் கிளாஸ். கரெக்டுங்களா? இஃப் யூ சி
it will be having the implementation for arithmetic exception, then null pointer exception எல்லாமே இருக்கும், which means exception is a parent for all classes. throwable க்கு அப்புறம் exception இருக்கும், exception which is a parent for runtime and compile time exceptions. So இப்போ நீங்க exception கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து arithmetic exception and null pointer exception எல்லாமே இருக்கும். So there is no need for separately defining it as a arithmetic exception, null pointer exception. அதனாலதான் I'm getting an error which is already caught. நீங்க என்ன பண்றீங்க? So each and every time whenever you are defining an exception, the flow should be very 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 clear. பிகாஸ் வந்து நீங்க பேரண்ட்டை கொடுத்துட்டு சைல்டு கொடுத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அன் எரர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சைல்டு டிஃபைன் பண்ணிட்டு இப்போ இந்த எந்த சைல்டுலையுமே உங்க எக்ஸப்ஷன் வரல அப்படிங்கும்போது யூ வாண்ட் டு கிவ் திஸ் பேரண்ட். தட் இஸ் த கரெக்ட் ஃப்ளோ. ஸோ திஸ் இஸ் அ லூப் ஹோல். நிறைய பேர் வந்து மிஸ் பண்ற ஒரு விஷயம், எக்ஸப்ஷனை ஃபர்ஸ்ட் கொடுக்க கூடாது, பேரண்ட்ல இருந்து தான் சைல்டு வரணும். ஓகேவா? இப்ப இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கறது if we have two exceptions of same name, then it will throw us an error, right? அதே மாதிரி தான் this is working. exceptionலயே இந்த arithmetic null pointer எல்லாமே வந்து வந்துரும். then why do I need to define it separately? which means ரெண்டு exceptions நீங்க வந்து டிஃபைன் பண்ற மாதிரி மீனிங் ஆயிடும். அதனால யூ நீட் டு டிஃபைன் த சைல்ட் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த சைல்டுல யாருமே மேட்ச் ஆகல அப்படின்னா யூ நீட் டு கம் அப் வித் த பேரண்ட். ஸோ த திங் இஸ், நீங்க எப்ப கொடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் சைல்டு ஆஃப்டர் தட் பேரண்ட். இட் ஷுட் பி சைல்ட் அண்ட் பேரண்டா இருக்கணும். இட் ஷுடன்ட் பி லைக் பேரண்ட் அண்ட் சைல்டு. ஓகே ஓகே. இப்ப எனக்கு ட்ரை கேட்ச்ன்றது ஓகேப்பா, எனக்கு ட்ரை கேட்ச் எல்லாம் புரிஞ்சிருச்சு. The next thing which we are going to learn is finally. ஃபைனலின்ற பிளாக் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இப்ப நீங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நான் இந்த ட்ரைக்குள்ள நார்மலா ஓப்பன் த டேட்டா பேஸ், ரீட் த டேட்டா பேஸ் அண்ட் க்ளோஸ்னு சொல்லி கொடுத்துறேன். ஓப்பன் த டேட்டா பேஸ், ஐம் ரிமூவிங் திஸ், ஓப்பன் த டேட்டா பேஸ். ஓகேங்களா? After that, read data from the database. Read data from the database. After that, close the DB. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா, எக்ஸப்ஷன் நான் என்ன எக்ஸப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இந்த டேட்டாபேஸ், மேபி எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் டேட்டா எக்ஸப்ஷன் நான் எக்ஸ்பெக்ட், வெயிட், இதையும் நான் கமெண்ட்ஸ்லயே கொடுக்குறேன். I will tell you why this is throwing me error, but wait for some time. இப்போ SQL data exception இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ 1 second, I want to close that try. ஓகே. இப்போ இந்த SQL data exception இருக்குன்னா I will be saying that நீங்க SQL database இருந்து ரீட் பண்றது வேணாம். I have an alternative way. Okay, that is what I will tell now. Alternate way to read the data. Okay, fine. Once இந்த catch முடிஞ்சிருச்சு, அதாவது இந்த இடத்துல எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா யூ வில் பி டைவர்ட்டிங் இட் இன் டு அ கேஷ் பிளாக். அண்ட் தென் கேஷ் பிளாக் வந்து என்ன பண்ணும், நான் டேட்டாவை ரீட் பண்றதுக்கான ஆல்டர்னேட் வே சொல்ல போறேன். ஆனா ஆல்டர்னேட் வே நான் சொன்னதுக்கு அப்புறமா த மெயின் திங் இஸ், நீங்க வந்து டேட்டா பேஸை ஓபன் பண்ணி ரீட் பண்ணுன்னு சொன்னீங்க. டேட்டா பேஸ் ரீட் பண்ணும்போது ஐ காட் சம் எரர். எஸ்கியூஎல் டேட்டா எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் வந்துருச்சு. அந்த எக்ஸப்ஷனை வந்து நான் ஆல்டர்னேட்டிவ்லி ஐ ஹாவ் ஹேண்டில்ட் இட். ஆனா once exception came, it is going inside the cache block and it won't come here. இப்ப close the database என்ற ஆப்ரேஷன் நடக்காது. if exception came also, நான் வந்து gracefully அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். ஆனா ஹேண்டில் பண்ணி இங்க ஒரு விஷயம் என்ன ஆயிடுக்குன்னா, நான் கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டேன், என்னோட ப்ரோக்ராம் வந்து அப்நார்மலி டெர்மினேட் ஆகாது. ஆனா என் டேட்டா பேஸ் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் ஆகல. ஸ்டில் த கனெக்ஷன் இஸ் ஆக்டிவ். which means still the connection is active அப்படின்னா என்னது, ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அப்நார்மலா வந்து என்னோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். இஃப் த 10 ப்ரோக்ராமர்ஸ் டூ த சேம், அதுக்கப்புறம் வந்து 11th ப்ரோக்ராமரால ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இதே தான் இப்பயும் நான் பண்ணியிருக்கேன்.
ட்ரைக்குள்ள கொடுத்துருக்கேன். எக்ஸப்ஷன் ஹேப்பன் ஆச்சுன்னா இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எக்ஸப்ஷன் ஹேப்பன் ஆச்சுன்னா கேட்ச் பிளாக்குள்ள வரும். கேட்ச் பிளாக்குள்ள இருக்க ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் இட் ஒன்ட் கோ பேக் டு த க்ளோசிங் ஆஃப் டிபி, ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஒன்ஸ் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா இங்க வந்து டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணு, எக்ஸப்ஷன் வரலன்னா ட்ரைலையே க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலையும் க்ளோஸ்ன்ற பிளாக்கு கேட்ச்லயும் க்ளோஸ்ன்ற பிளாக் இருக்கு. அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா ஆப்வியஸா அந்த டேட்டா பேஸ நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியுது. சோ இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் ஆப்வியஸா எனக்கு இந்த ஆப்ரேஷன் கண்டிப்பா வந்து எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஐ வில் பி கிவிங் இன்சைட் அ ஃபைனலி பிளாக். இன்சைட் திஸ் ஃபைனலி பிளாக் நான் எப்படி கொடுக்கணும், என்ன கொடுத்தாலும் இட் வில் ஒர்க். எனக்கு எக்ஸப்ஷன் வந்து ஒரு வேலை என்னோட ப்ரோக்ராம் அப்நார்மலா டெர்மினேட்டே ஆனாலும் திஸ் ஃபைனலி பிளாக் வில் ஒர்க். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு வேலை எக்ஸப்ஷன் வந்திருக்கு, அதை நான் கேட்ச் பண்ணல. ஆனா அப்பனா என்ன ஆகும், எக்ஸப்ஷன் இங்க ஓப்பன் த டேட்டா பேஸ்லயே வந்துருச்சுன்னா நான் கேட்ச் பண்ணலன்னா ஆப்வியஸா என்னால க்ளோஸ் பண்ண முடியாது. அப்ப க்ளோஸ் பண்ணும், கண்டிப்பா இந்த ஆப்ரேஷனை பண்ணியே ஆகணுங்கிறத நான் ஃபைனலி பிளாக்ல கொடுப்பேன். ஒன்ஸ் நான் எதை டிஃபைன் பண்றேனோ ஃபைனலி பிளாக்ல எக்ஸப்ஷன் அரைஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி தட் ஃபைனலி பிளாக் வில் ரன். ஓகே, ஸோ ஃபைனலி பிளாக்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசோர்ஸ் டீஅலோகேஷன் ஆர் கிளீன் அப் கோட் எல்லாமே கொடுக்கறதால திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரிசோர்ஸ் டீஅலோகேஷன் ஆர் கிளீன் அப் பிளாக். ஓகேங்களா? அலோகேஷன் ஆர் கிளீன் அப் பிளாக். ஓகே, தட் இஸ் வாட் அவர் ஃபைனலி வில் பி கோயிங் டு டூ. இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். சி, ட்ரைல வந்து நான் சேம் திங் அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷனை அரைஸ் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட்டர் println of println of 10/0. ஓகே, இப்போ எனக்கு அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் ரன் ஆயிருக்கு. இன்சைட் த ட்ரை பிளாக் நான் கொடுக்குறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println of ட்ரை பிளாக். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் கேட்ச்க்கு வரேன். கேட்ச் சி, ஒன்ஸ் நான் ட்ரையை டிஃபைன் பண்ணா ஒவ்வொரு டைமும் இந்த எண்டிங்ல வந்து எனக்கு ஒரு எரர் வருது. ஐ வில் டெல் யூ தட் ஆல்சோ. கேட்ச் பிளாக் நான் கொடுக்குறேன் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணும், இன்சைட் கேட்ச் பிளாக் அப்படின்னு சொல்லி நான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கொடுத்துட்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println of inside a catch block. Inside a catch block. Okay, after this நான் ஃபைனலின்ற ஒரு பிளாக் டிஃபைன் பண்ணி ஹியர் நான் வந்து system dot out dot println inside a finally block. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். சி, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பிளாக்ல போகுது, எக்ஸப்ஷன் அரைஸ் ஆனதையும் வாட் எவர் ஹேப்பனிங் எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் ஆயிடுது. தென் ஃபைனலி பிளாக் இஸ் ரன்னிங். ஸோ எக்ஸப்ஷன் அரைஸ் ஆனப்ப ஃபைனலி பிளாக் ரன் ஆகுது. இப்போ இந்த கோடே நான் கொடுக்கல, விச் மீன்ஸ் எனக்கு எக்ஸப்ஷனே இல்லை. நவ் ஐ எம் கோயிங் டு ரன் இட். சி, ட்ரை பிளாக் இருக்கு, ஆஃப்டர் தட் இட் இஸ் நாட் கோயிங் இன்சைட் த கேட்ச் பிளாக் பட் ஃபைனலி ரன் ஆகுது. which means whether exception arise ஆனாலும் சரி arise ஆகலனாலும் சரி finally is a compulsory block, so it will work as expected. நம்ம வந்து என்னெல்லாம் ஃபைனலில கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து கம்பல்சரியா ரன் ஆகும். தட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் அ ஃபைனலி பிளாக். ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் வந்து ஃபைனலி பிளாக் என்னன்னு சொன்னா which is a resource cleanup or deallocation block. கரெக்டுங்களா? இப்போ எனக்கு ஒரு டவுட், நான் வந்து அப்நார்மலி அப்ளிகேஷன் வந்து டெர்மினேட் ஆகுது டியூ டு எக்ஸப்ஷன் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா என்னோட ஃபைனலி பிளாக் ரன் ஆகும். இஃப் த எக்ஸப்ஷன் நாட் அக்கரிங் ஆல்சோ என்னோட ஃபைனலி பிளாக் அக்கர் ஆகும். ஐ மீன் ஃபைனலி பிளாக் ரன் ஆகும். ஸோ எனக்கு எக்ஸப்ஷன் வருது, எக்ஸப்ஷன் வரல, இப்ப வந்து ஓகே இந்த கேஷ் பிளாக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க.
இப்ப இந்த கேஷ் பிளாக் இல்ல. நான் வந்து சாரி ஐ எம் கிவிங் இட் ஹியர். கேஷ் பிளாக் இல்ல. ட்ரை க்ளோஸ் பண்ணும் இல்லையா? இந்த கேஷ் பிளாக் இல்ல. நான் வந்து இங்க எக்ஸப்ஷனை அரைஸ் பண்றேன். இப்போவும் நான் ரன் பண்றேன். ஆப்வியஸா வந்து எனக்கு கேட்ச் இல்லாதங்காட்டிக்கு இட் இஸ் கோயிங் டு பி அன் அப்நார்மல் டெர்மினேஷன். ட்ரைக்குள்ள கொடுத்திருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான கேட்ச் பிளாக் என்கிட்ட இல்ல. இஃப் ஐ ரன் திஸ், let's see what is happening. see என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு, ஸ்டேட்மெண்ட் 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஆஃப்டர் த ட்ரை பிளாக் குள்ள இருக்கேன். தென் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆயிருக்கு. ஃபைனலி ரன் ஆயிருக்கு. ஆஃப்டர் திஸ் எனக்கு இந்த லைன் ரன் ஆகல. ஸ்டேட்மெண்ட் 2ன்றது ஸ்டேட்மெண்ட் 3ன்றது விச் மீன்ஸ் அப்நார்மல் டெர்மினேஷன்ல கூட என்னோட ஃபைனலி பிளாக் ரன் ஆகுது. வெதர் எக்ஸப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ரன் ஆகுது. வெதர் எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆனாலும் ஹேண்டில் ஆகலைனாலும் ரன் ஆகுது என்னோட ஃபைனலி பிளாக். இப்ப எந்த மாதிரியான சினாரியோஸ்ல சம் லூப் ஹோல் இருக்கும் இல்லையா, எல்லா சினாரியோலயும் ஃபைனலி பிளாக் ரன் ஆகுது. பட் இஸ் தேர் எனி அதர் சினாரியோ வெதர் மை ஃபைனலி பிளாக் won't run? ஆமாங்க இருக்கு. விச் மீன்ஸ் என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகிக்கிட்டே இருக்க ஒருவேளை என்னோட சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி என்னோட ஃபைனலி பிளாக் ஒர்க் ஆகும்? that won't work, right? அண்ட் இன்னொரு சினாரியோ என்னன்னா, இங்க எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகுது. அப்நார்மல் டெர்மினேஷன்ல கூட என்னோட ஃபைனல் பிளாக் ஒர்க் ஆகுது. ஆனா இப்ப நான் சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 அப்படின்றது நான் ஜேவிஎம் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஷட் டவுன் பண்றேன். ஸோ அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா ஷட் டவுன் பண்றப்ப என்ன ஆகும்னா, நான் ஜேவிஎம் ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஜேவிஎம் ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃபைனலி பிளாக் ரன் ஆகுமான்னு கேட்டா ரன் ஆகாது. சி ட்ரை பிளாக்குள்ள இருக்கேன். அதுக்கு அடுத்து என்னோட ஜேவிஎம் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஷட் டவுன் பண்ண காட்டுக்கு இட் இஸ் நாட் கோயிங் இன்சைட் த ஃபைனலி. ஏன்னா என் ஜேவிஎம்மே ரன் ஆகல. தென் ஹவு இட் வில் கோ இன்சைட் த ஃபைனலி பிளாக்? ஸோ தேர் இஸ் அ சினாரியோஸ் ஒன்ஸ் வந்து என் சிஸ்டம் வந்து அப்படியே ஷட் டவுன் ஆயிடுச்சு, என் ப்ரோக்ராம் ரன் ஆக ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த சினாரியோலயும் என் ஃபைனலி பிளாக் ஒர்க் ஆகாது. அண்ட் தென் வந்து நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னோட ஜேவிஎம் ஷட் டவுன் பண்ணாலும் இட் ஒன்ட் ஒர்க். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 0 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் அ ஸ்டேட்டஸ் கோட். இப்ப அப்பார்ட் ஃப்ரம் 0 நான் வந்து வேற எந்த வேல்யூஸ் கொடுத்தாலுமே 1 2 3 வாட் எவர் ஐ கிவ் தோஸ் அண்ட் ஆல் ஆல்சோ அக்செப்டட். இஃப் இட் இஸ் அ 0 அப்படின்னா நார்மல் டெர்மினேஷன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நார்மலா என்னோட அப்ளிகேஷனை டெர்மினேட் பண்றேன். ஓகேங்களா? இஃப் இட் கம்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் நான் ஜீரோ விச் மீன்ஸ் 1 2 3 வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி இருக்கும்போது விச் இஸ் கோயிங் டு பி அ abnormal termination. That is the difference between system.exit of 0 and system.exit of other values. Okay? Yes. So, some scenarios என்னோட finally won't work. The scenarios are if I forcefully shut down the JVM or else due to some reasons என்னோட application வந்து stop ஆயிடுச்சு, execute ஆகிறது. அந்த some reasons exceptionsனால கிடையாது. Some external திங்ஸ்னால என்னோட அப்ளிகேஷன் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா தென் ஆல்சோ we won't run this finally block. இப்போ வந்து நம்ம ட்ரை கேட்ச் ஃபைனலின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து சில சினாரியோஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ இன்டர்வியூல யாராச்சும் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் us டு ஆன்சர் இட். இன்டர்வியூன்னு இல்லை, நீங்க ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னாலும் இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்டேட்மெண்ட்ல ட்ரை பிளாக்குக்குள்ள system.out.println of 3 statements கொடுக்கிறேன். println of statement 1, the same thing 3 statements நான் create பண்றேன். One second. Statement 2, statement 3. See, first வந்து நான் 3 ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் இங்க எரர் வருதுன்னு சொல்லிட்டு ஐ வில் டெல் யூ லேட்டர்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா
whenever you are writing a try, that is mandatory to have a catch block or at least a finally block. இப்ப ரெண்டுமே இல்ல அப்படின்னா ட்ரையால தனியா ஒர்க் ஆக முடியாது. whenever you are creating a try, you need to give at least catch block or finally block. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னாச்சு இருக்கணும். இப்ப நான் catchன்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துறேன், which should be system.out.println of statement 4. ஓகேங்களா? Inside a double quotes statement 4. After this, outside the final catch block, நான் finally block create பண்ணி statement 5. After this, நான் வந்து என்ன பண்றேன், statement 6 கொடுக்குறேன். system.out.println statement 6. ஓகே, இப்ப என்னோட சினாரியோல எந்த எக்ஸெப்ஷனும் வரல அப்படிங்கும் போது எனக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 மூணுமே ரன் ஆகும். தென் இட் won't go inside the catch block பிகாஸ் வந்து எந்த எக்ஸெப்ஷனும் வரல அப்படிங்கும் போது கேட்ச் பிளாக் உள்ள கண்டிப்பா போகாது. தென் ஃபைனலி எக்ஸெப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ஃபைனலி வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 and then statement 5, after that statement 6. This is what the output for our program. Let's see the output. See, statement 1, 2, 3 irukku. After that 4 execute agala. Why? Because statement 4 is inside a catch block. Namakku endha exception varadha kattike 4 is not getting executed. Idu vandu normal termination. Okayங்களா? This one is a normal termination. Okay. After this, நான் வந்து statement 2ல எனக்கு exception வருது. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், statement 2 plus 10/0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். Now I am getting an exception. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, statement 1 get executed, then statement 3 execute ஆகுமா? ஆகாது. So that statement 1, 4, 5 and 6 will get executed in this scenario. See, statement 1, after that I got an arithmetic exception, so it is going inside the exception block, and then statement 4 execute ஆயிடுக்கு, then statement 5 and 6 got executed into our execution. Okay, this is the two cases. Then வந்து exception occur ஆகுது, ஆனா அதோட corresponding exception block இல்ல, which means இப்ப நான் வந்து null pointer exception கொடுக்குறேன். நமக்கு arise ஆன exception வந்து என்னது, arithmetic exception. அதுக்கான exception block இல்ல அப்படிங்கும் போது நமக்கு எது எக்ஸிக்யூட் ஆகும், statement 1 execute ஆகும், and then statement 5 execute ஆகும். Then this program will become an abnormal termination. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, exception வந்தா அதை நான் ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்றதுக்கான ரெஸ்பெக்டிவ் கோட் இல்லாதன்னு காட்டுக்க, it is going to execute as a which is going to terminate as an abnormal termination. See, statement 1 ரன் ஆச்சு, அதுக்கு அடுத்து ஃபைனலியும் ரன் ஆச்சு, பட் statement 4 ரன் ஆகல, ஏன்னா it is not a corresponding catch block, and then statement 6 ரன் ஆகல. Why? It is going to terminate abnormally. That's why abnormal termination ரதால statement 6 எனக்கு ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். I am removing this, and then என்னோட எக்ஸப்ஷன் இப்ப எங்க அக்கர் ஆகுதுன்னு பார்த்தா கேட்ச் பிளாக்ல அக்கர் ஆகுது. ஓகேங்களா? நான் வந்து சிம்பிளி ஐ எம் டூயிங் எக்ஸப்ஷன் வந்து கேட்ச் பிளாக்ல அக்கர் ஆகுது. இப்ப என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். லெட் மீ ரன் திஸ். See, statement 1, 2, 3 இருக்கு, and then 5, 6. ஏன் இந்த எக்ஸப்ஷன் வந்து காட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த எக்ஸப்ஷன் காட் ஆகலன்னா, நான் கேட்ச் பிளாக் குள்ளேயே போகலையா, அப்புறம் எப்படி இந்த எக்ஸப்ஷன் காட் ஆகும்? ஸோ நான் இங்க என்ன பண்றேன், பிளஸ் 10/0 சொல்லி கொடுக்குறேன். இப்போ எக்ஸப்ஷன் காட் ஆகி இந்த எக்ஸப்ஷன் பிளாக் குள்ள வரும். இந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல எகைன் எக்ஸப்ஷன் இருக்கு. ஸோ வாட் இட் வில் டூன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். See, statement 1 ரன் ஆச்சு, இங்க எக்ஸப்ஷன் வருதுன்னா கேட்ச் பிளாக்கு போச்சு. கேட்ச் பிளாக்ல எக்ஸப்ஷன் இருக்க கட்டிக்க again it is terminating abnormally.
before terminating abnormally I want to run the finally block. See, நம்ம வந்து ரன் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா before terminating abnormally it is running the finally block. Once finally block run ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளோட termination process work ஆகுது. So this is our finding. என்னன்னா whenever it is going to terminate it is running the finally block. ஓகேங்களா, இது வந்து abnormal termination. Why அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேஷ் பிளாக்ல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஆப்வியஸா கேஷ் பிளாக்ல எக்ஸெப்ஷன் வரக்கூடாதுன்னா யாருமே சொல்லல. we have mentioned that exception handling code is a cache block, but we haven't mentioned anything like exception வந்து handling code, exception handling codeல exception வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணல இல்லையா. ஸோ கேஷ் பிளாக்ல எக்ஸெப்ஷன் வந்தாலும் it is an exception தான். So it is not a normal termination, it is a abnormal termination. Then case 5. case 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாடா நம்ம ஃபைனலி பிளாக் எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம், ஃபார் கெட்டிங் அண்ட் ஃபார் எக்ஸெப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ஹேண்டில் பண்றதுக்கு தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப எக்ஸெப்ஷனே ஃபைனலி பிளாக்ல வந்துச்சுன்னா then what is the scenario பாப்போங்களா. ஆப்வியஸா இட் இஸ் கோயிங் டு பி அன் அப்நார்மல் டெர்மினேஷன் பிகாஸ் ஃபைனலி பிளாக்ல வர எக்ஸெப்ஷனையும் நான் ஹேண்டில் பண்ணல. எங்க எக்ஸெப்ஷன் வந்தாலும் it should be handled. If it is not handled, if it is not handled, it is going to be an abnormal termination. See, statement 1, 2, 3 எல்லாமே ரன் ஆயிருக்கு. ஆனா ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண காட்டி it became an abnormal termination. ஓகேங்களா, எக்ஸெப்ஷன் ட்ரைல வந்தாலும் சரி, ஃபைனலில வந்தாலும் சரி, கேட்ச்ல வந்தாலும் சரி, எங்க வந்தாலும் எக்ஸெப்ஷன்னா எக்ஸெப்ஷன் தான். இட் இஸ் கோயிங் டு terminate our, which is going to terminate our execution. அதனால எங்க எக்ஸெப்ஷன் வந்தாலும் we need to handle it. ஓகேங்களா, இப்ப ஃபைனலில எக்ஸெப்ஷன் வந்திருக்கு அதனால வந்து அது பிரச்சனை இல்லை அப்படிலாம் கிடையாது. எக்ஸெப்ஷன்னா எக்ஸெப்ஷன் தான். அதோட பிஹேவியர் என்ன, which will disturb the normal flow. கரெக்டுங்களா, அதுதான் அது பண்ணும். இது வந்து ஃபைனலி பிளாக் ட்ரை பிளாக்னு சொல்லிட்டுலாம் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஓகே ஓகே, this is the 5 cases which we need to understand before we are having a clear understanding on try catch and moving on to the other topics. இந்த understanding நமக்கு இருக்கணும். Next, multiple try catch. I mean not a multiple try catch, it's a nested try catch. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரைல வந்து நான் ஒரு நான் as already mentioned 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா, system dot out dot println statement 1. I'm copying this. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 2 and then 3. After that I'm doing catch. எந்த எக்ஸெப்ஷன் ஆனாலும் catch கொடுத்துட்டு statement 4ன்னு கொடுத்துறேன். Then I'm going to have finally block. Finally also which is going to have the statement 5. Okay, okay done. After this நான் வந்து statement 6 கொடுத்துறேன். ஓகே, இப்ப எனக்கு தெரியும் இந்த statement 1ல if I am getting the exception. ஓகேங்களா, I know ஸ்டேட்மெண்ட் 1ல எக்ஸெப்ஷன் வேணாம். இப்ப ஸ்டேட்மெண்ட் 2ல 10/0ன்னு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 3ல நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணிடுறேன். ஐ எம் டிஃபைனிங் அ ஸ்ட்ரிங் ஆஸ் null, string str which is equal to null. இப்ப இந்த string str which is equal to nullன்றதுக்கு அப்புறம் str.length, if it is a null and I am trying to get the length of that, then what I will get a null pointer exception. So இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லயும் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் போத்லயும் எனக்கு எக்ஸெப்ஷன்ஸ் வருதுன்னா I can cover this. இத வந்து ஒரு ட்ரைக்குள்ள போடுறேன். ஓகேங்களா, for this try I want to give a catch. என்ன, it will be going to have an arithmetic exception. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல arithmetic exception வந்துச்சுன்னா I will be doing right e dot get message. இப்ப வந்து if I get exception hereவும் எனக்கு exception வரும் தெரியும். ஸோ நான் இங்கேயும் வந்து ட்ரை போட்டுட்டு
I will be going to handle it with catch of exception E, which is equal to E dot get message. ஓகே, ஸோ நீ ட்ரைக்குள்ள நான் ட்ரை போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த கேட்ச்லயும் சம்ஹவ் எனக்கு எக்ஸப்ஷன் வரும்னா தட் ஆல்சோ ஐ கேன் ஹேண்டில். ஸோ திஸ் இஸ் ஹவு ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை டூ மச் ஆஃப் ரிஸ்கி கோட ஒரு ட்ரைக்குள்ள இருக்குன்னா அதை நான் இன்னொரு ட்ரை கேட்ச்ல இன்க்ளோஸ் பண்றேன். தட் இஸ் வாட் நெஸ்டட் ட்ரை கேட்ச். இன்சைடா இன்னர் எக்ஸப்ஷன்ல எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா இட் வில் பி ஹேண்டில் பை தட் அவுட் சைட் எக்ஸப்ஷன். இப்போ நான் என்ன பண்றேன், 10/0ன்றதுக்கு இங்கேயும் நான் 10/0ன்னு கொடுக்குறேன். பிஃபோர் திஸ் ஐ வில் பி கோயிங் டு டூ சி, இங்க ஒரு எக்ஸப்ஷன் வரப்போகுது, இங்க ஒரு எக்ஸப்ஷன் வரப்போகுது. ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் அப்ளிகேஷன். ஐ வில் கெட் ஸ்டேட்மெண்ட் 1. ஆஃப்டர் தட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், சாரி arithmetic exception, அதுக்கு அடுத்து வந்து string dot length because str is null, then statement 5, then statement 6 வந்துருச்சு. இப்ப எனக்கு again இங்க வந்து ஒரு exception வருது, plus 10 divided by 0. இப்ப இந்த 10 divided by 0 who is going to handle? இன்னர்ல இந்த catchல ஒரு exception வந்திருக்குன்னா which will be going to handle by the outer exception. inner exceptionல ஏதாச்சும் எரர் வந்திருக்கு, எக்ஸப்ஷன் காட் ஆயிடுக்கு அப்படின்னா who is responsible to handle அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 4. ஏன் அப்படின்னா see, ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆகுது. ஆஃப்டர் தட் ஸ்டேட்மெண்ட் 2 ரன் ஆகி இந்த 10/0ங்கும் போது இங்க வருது. இங்க எனக்கு எக்ஸப்ஷன் வந்துருச்சு, அதை ஹேண்டில் பண்றதுக்கான கோட் என்கிட்ட இல்லைன்றதையும் அவுட்டர் எக்ஸப்ஷனுக்கு வந்து அந்த கோடை ஹேண்டில் பண்ணுது. எகெயின் வந்து உள்ள போய் இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கை ஹேண்டில் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா ஒன்ஸ் அது ஃப்ளோ வெளியில வந்துருச்சுன்னா இட் won't again go inside. ஓகே, then finally block, after that normal statement. This is what it will work. ஓகேங்களா? ஓகே, இப்ப நியர்லி நம்ம வந்து ஒரு 14 சினாரியோஸ் கிட்ட, 14 இல்ல ஒரு 10-11 சினாரியோஸ் கிட்ட இந்த இன்னர் ட்ரை கேட்சை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஐ ஹோப் இன்னர் ட்ரை கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். லெட் அஸ் ட்ரை த டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் ஆன் த ட்ரை கேட்ச். நம்ம எப்படி நார்மல் ட்ரை கேட்ச் ஃபைனலில சினாரியோஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ட்ரை கேட்ச் ஃபைனலில சினாரியோஸ் பார்க்க போறோம். ஸோ ட்ரை ஃபார் திஸ் நான் வந்து செட்டப் பண்ணிடுறேன். நார்மல் கோட் போட்டு நமக்கு தேவையான கோடை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நான் கோட் செட்டப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரை கேட்ச் எழுதியிருக்கேன். இந்த ட்ரைக்குள்ள எகைன் வந்து ட்ரை கேட்ச் ஃபைனலி இருக்கு. ஆஃப்டர் தட் நார்மல் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. அண்ட் தென் அவுட் சைட் ஆல்சோ ட்ரை கேட்ச் ஃபைனல், நம்ம வெளியில எழுதிருக்கோம் இல்லையா ட்ரை, அதுக்கு தேவையான கேட்ச் ஃபைனலி, அதுக்கு அடுத்து நார்மல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எந்த எக்ஸப்ஷனும் இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் எப்படி ரன் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 4 ரன் ஆகும், 5 ரன் ஆகும், 6 ரன் ஆகும். ஆஃப்டர் தட் ஹியர் 8. ஆஃப்டர் தட் இந்த ஃபைனலி பிளாக் ரன் ஆகும், தென் 9, ஆஃப்டர் 11, 12 இது எல்லாமே ரன் ஆகும் எக்ஸப்ட் கேட்ச் பிளாக் எல்லாமே நமக்கு ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஏன் இங்க எகெயின் இன்னர் ட்ரை ஒர்க் ஆகுதுன்னா ஆப்வியஸா இங்க எந்த எக்ஸப்ஷனும் இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ வந்து ஒரு ரிஸ்கி கோடுன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணி தான் இந்த ட்ரைக்குள்ள போட்டிருக்கேன். ஏதாச்சும் எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா மட்டும்தான் அது வந்து கேட்ச் பிளாக்கு போகும். அப்படி இல்லைன்னா நார்மல் ஃப்ளோல இட் வில் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட். லெட் மீ ரன் இட் அகைன். ஸோ கேஸ் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸப்ஷனும் இல்லாத சினாரியோல என்ன ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் தட் 4, 5, 6, தென் 7 won't run, 8 will run, then 9, after that 10 run ஆகாது, 11 and 12 it gets executed. That is what the case 1. எல்லா சினாரியோவுமே எக்ஸப்ஷன் இல்லாம ரன் ஆகுதுன்னா what it will happen? இப்ப செகண்ட் லைன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் 10/0. ஓகேவா? இங்க எக்ஸப்ஷன் வருதுன்னா இதோட கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் என்ன? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆகும். ஆஃப்டர் தட் கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் எங்க இருக்கு? 10ல இருக்கு. ஆஃப்டர் தட் ஃபைனலி இஸ் ஹியர், தென் இங்க ரன் ஆகும். அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ஃபைனலின்ற பிளாக் எப்பனாலும் எங்கனாலும் எக்ஸெப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ஒர்க் ஆகும்னு சொன்னேன், கரெக்டா? ஆனா இங்க பாருங்க, இந்த ட்ரைல ஐ காட் அன் எக்ஸெப்ஷன். இந்த ட்ரைல எனக்கு எக்ஸெப்ஷன் வந்திருந்துச்சுன்னா திஸ் ஃபைனலி ஆப்வியஸா ஒர்க் ஆகும். ஆனா அவுட்டர் ட்ரைலயே எனக்கு எக்ஸெப்ஷன் வந்த காட்டிக்க இட் இஸ் நாட் கோயிங் இன்சைட் திஸ் ட்ரை. இன்சைட் திஸ் ட்ரை போகல அப்படின்னா then how it will work for that finally. இந்த ட்ரையோட ஃபைனலி தான் இது. வெதர் எக்ஸெப்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இட் வில் எக்ஸிக்யூட். அது நான் சொன்னது கரெக்ட். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள போகணும். அப்படி போனாதான் இட் வில் ஒர்க். இப்ப நம்ம இங்கேயே வரல, திஸ் ஸ்டேட்மெண்ட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஆஃப்டர் திஸ் எனக்கு எக்ஸெப்ஷன் வந்ததையும் என்ன ஆகும், கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக்குக்கு போகும். கேட்ச் பிளாக் எங்க இருக்கு, கீழே இருக்கு. அப்படின்னா நீங்க ரெண்டு விதமா யோசிச்சுக்கலாம். ஒண்ணு, இந்த ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாதங்காட்டிக்கு இந்த கேட்ச் எனக்கு இந்த ஃபைனலே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல. அண்ட் தென் செகண்ட் சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எரர் வந்ததையுமே அது அதோட கேட்ச் பிளாக் நோக்கி தான் போகும். இங்க கேட்ச் பிளாக் இருக்கு. அப்படி கேட்ச் பிளாக்ல எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் வாட் இஸ் த நீட் ஃபார் கோயிங் பேக் அண்ட் சீயிங் த ஃபைனலி பிளாக்? It won't go back, right? அதனாலதான் it is executing statement 1. After that exception happened, then it will be going to execute 10, then 11 and 12. Let's run this and see the output. See, statement 1 na adukku adutha 10, 11 and 12. That is what getting executed. ஓகேங்களா? ஓகே. இப்ப ஸ்டேட்மெண்ட் 3, ஐ மீன் கேஸ் 3. கேஸ் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு ஸ்டேட்மெண்ட், இங்க எனக்கு வந்து என்ன வருது, எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஆனா அது அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன். ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் த நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் ஹியர். இப்போ விச் மீன்ஸ் எனக்கு கரஸ்பாண்டிங் ஆன எக்ஸப்ஷன் இல்லை அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சது என்னது, இட் இஸ் கோயிங் டு டெர்மினேட் அப்நார்மலி. ஸோ என்ன, அப்நார்மல் டெர்மினேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். abnormal termination is going to happen. And then என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும்னா, 1 ரன் ஆகும். ஆஃப்டர் தட் கேட்ச் வந்து ஆப்வியஸா ரன் ஆகாது பிகாஸ் இட் இஸ் அ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஆனா எனக்கு வந்திருக்கிறது அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ 1 ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆகும். அண்ட் தென் வந்து ஸ்டேட்மெண்ட் 11 ரன் ஆகும். 13 ரன் 12 ரன் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் அப்நார்மல் டெர்மினேஷன். ஸோ ட்ரைக்கு அடுத்து எதுவுமே ரன் ஆகாது, ஃபைனலி பிளாக் மட்டும்தான் ரன் ஆகும். தட்ஸ் வை சி ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆச்சு, 11 ரன் ஆச்சு. ஆஃப்டர் தட் எனக்கு எக்ஸப்ஷன், அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் வந்த காட்டிக்கு இட் காட் டெர்மினேட்டட் அப்நார்மலி. ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க எல்லாமே கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த 1, 2, 3 எதுவுமே, ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 எதுவுமே எனக்கு எந்த எக்ஸப்ஷனும் கொடுக்கல. பட் ஸ்டேட்மெண்ட் 5ல எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு, 10/0. ஓகே, இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, 2, 3, 4 ஒர்க் ஆகும். 5 வந்து எக்ஸப்ஷன் வந்த காட்டிக்கு இட் won't work. ஸோ 7 it will work. 8 இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 8 ஒர்க் ஆகும் பிகாஸ் இட் இஸ் இன்சைட் அண்ட் இன்னர் ட்ரை. ஆஃப்டர் தட் 9, தென் இந்த 10 ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. 11 and 12, திஸ் இஸ் அ நார்மல் டெர்மினேஷன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 5ல எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஆனா அதோட இன்னர் கேட்ச் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணல. விச் மீன்ஸ் ஹியர் ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். சி, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் 1 ரன் ஆயிருக்கும். ஆஃப்டர் தட் ஸ்டேட்மெண்ட் 2, தென் ஸ்டேட்மெண்ட் 3, ஆஃப்டர் தட் ஸ்டேட்மெண்ட் 4. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரியான எக்ஸப்ஷன் கேட்சிங் இங்க இல்ல. இட் இஸ் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், பட் ஐ காட் அ அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன். அப்ப என்ன பண்ணுது, இங்க அந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு எதுவுமே இல்லையா. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபைனலி பிளாக் ரன் பண்ணிட்டு ஆஃப்டர் திஸ் இங்க எங்க வந்திருக்கு, எகெயின் அவுட்டர் சைட்ல இருக்கிற ஃபைனலி பிளாக் ரன் ஆயிடுக்கு. தென் இட் காட் டெர்மினேட்டட். ஓகே, ஹியர் ஆல்சோ நான் வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன். இட் ஷுட் பி நல் பாயிண்டர். அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் நான் ப்ரொவைட் பண்றேன்.
சி இப்ப என்ன ஆயிடுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிருக்கு, செகண்ட் ரன் ஆயிருக்கு, தேர்ட் ரன் ஆயிருக்கு, ஃபோர்த்தும் ரன் ஆயிருக்கு, ஃபிஃப்த்ல ஐ காட் அன் எக்ஸெப்ஷன். உள்ள செக் பண்ணி பார்க்குது தேர் இஸ் நோ பிளாக் ஃபார் ஹேண்ட்லிங் த அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன். சரி ஓகே, இங்க இல்லையா, நான் ஃபைனல் இயர் ரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்வியஸா இங்க இல்லைன்னதையும் இட் இஸ் நாட் கோயிங் டு செக் திஸ் ஸ்டேட்மெண்ட் 9. என்ன பண்ணும், வெளியில இருக்க கேஷ் பிளாக்க செக் பண்ணுது, வெதர் அதுவாச்சும் என்னோட எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுதான்னு சொல்லி செக் பண்ணுது. ஆமா, அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் இருக்கு, ஸோ அவுட்டர் கேஷ் பிளாக் இஸ் கோயிங் டு ஹேண்டில் மீ. தென் ஃபைனலி பிளாக் ஆஃப்டர் தட் வெளியில இருக்கிறது which is a normal execution. Inner cache block which is not going to satisfy that exception அப்படின்னா what it will do, it will be going to handled by the outer cache block. இருந்துச்சுன்னா அவுட்டர் கேஷ் பிளாக் ஹேண்டில் பண்ணும். அவுட்டர் கேஷ் பிளாக்கும் இல்லன்ற பட்சத்துல மட்டும்தான் இட் வில் த்ரோ அன் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஸ்டேட்மெண்ட் 7ல we are getting an exception. ஓகே, அப்பனா இங்க எதுவுமே இல்ல, ஸ்டேட்மெண்ட் 7ல எக்ஸெப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, 10/0, which should be I am going to give arithmetic exception. Okay, இப்ப இதுல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 ஒர்க் ஆகும், 4 5 6 ஒர்க் ஆகும், ஆஃப்டர் தட் 8 ஒர்க் ஆகும், 9 11 and 12. ஏன் இங்க வந்து எக்ஸெப்ஷன் செக் பண்ணல அப்படின்னா டு கம் இன்சைட் எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்கணும் இல்லையா, ஸோ இங்க ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து 10/0ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்ப இந்த இடத்துல அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் வரதால இங்க அது வரும். இங்க எக்ஸெப்ஷன் வந்தா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். லெட் மீ ரன் திஸ் அப்ளிகேஷன் ஒன்ஸ். சி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் 1 2 3 ரன் ஆயிடுச்சு, 4ம் 5ம் ரன் ஆயிடுச்சு, 6ல எக்ஸெப்ஷன் வந்துருச்சு, 7லயும் எக்ஸெப்ஷன், தென் 8 ரன் ஆகும், 9 வந்து ரன் ஆகாது பிகாஸ் எக்ஸெப்ஷன் இருக்க காட்டிக்க இட் இஸ் நாட் ஹேண்டில். ஸோ அதனாலதான் ஃபைனலி மட்டும் ரன் ஆயிட்டு கீழே வந்து செக் பண்ணுது. எக்ஸெப்ஷன் அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ற பிளாக் இருக்கா, இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 10 ரன் ஆகும், ஆஃப்டர் தட் 11 and 12 is getting run and it will become a normal termination. ஓகேங்களா? இப்ப இங்க இன்னர்ல எக்ஸெப்ஷன் இருந்துச்சு, அதை ஹேண்டில் பண்ணலனா இட் வில் செக் அவுட் சைட். அவுட் சைட்லயும் ஹேண்டில் பண்ணலனா தான் we will get a abnormal termination, or else if it is handled we will get a normal termination. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபைனலி பிளாக்ல ஒரு எக்ஸெப்ஷன் வருது. இங்க எங்கேயுமே எக்ஸெப்ஷன் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரையே கேட்ச், அதனால எங்கேயுமே எக்ஸெப்ஷன் வரக்கூடாது, ட்ரைல மட்டும் தான் எக்ஸெப்ஷன் வரணும், ஃபைனலில எல்லாம் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு சினாரியோவும் இல்லை இல்லைங்களா. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் 8ல எக்ஸெப்ஷன் வருது. இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 8ல எக்ஸெப்ஷன் வருது, இட்ஸ் ஃபைன். எனக்கு இந்த 9 ஸ்டேட்மெண்ட் 9 ரன் ஆகாது, அதுக்கு பதிலா அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகிற இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் ரன் ஆகும். இன்னர் ட்ரை கேஷ்ல எங்க எக்ஸெப்ஷன் வந்தாலும் அதுக்கான கரஸ்பாண்டிங் கேஷ் பிளாக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். அங்க இல்ல அப்படின்னா அவுட்டர்ல செக் பண்ணி இட் வில் ரன் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே ஓகே, இப்ப ஸ்டேட்மெண்ட் 8ல வந்து எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அது ஹேண்டில் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டேட்மெண்ட் 8ல வர எக்ஸெப்ஷனுக்கு யூ ஆர் நாட் ஹேவிங் அ கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷன் பிளாக், which means இங்க பாருங்க string str which is equal to null. ஓகே, இங்க நான் என்ன பண்றேன், str.length ன்னு சொல்றேன். ஆப்வியஸா it is going to be an abnormal termination because வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்கிட்ட யாருமே இல்ல அப்படின்னா I will get an abnormal termination. So 1 2 3 4 5 6 ஒர்க் ஆகும், and then வந்து ஃபைனலி 6க்கு அடுத்து 5 6 finally blockல I will get an exception. So in the finally block won't get executed, and then before throwing an exception and before terminating the program I will be going to run the outer finally also. Then I will get terminated from the application. Okay, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எக்ஸெப்ஷன் வருது 10/0 which is not inside a try block. Which is not inside a try block or which is inside a try block?
which is not inside a inner try block but which is inside an outer try block. இப்போ எனக்கு இந்த இடத்துல exception வருதா, arithmetic exception. Okay, I am removing this. Now if I run this application, let's see what is happening. இப்போ பாருங்க, நார்மலா தான் ஒர்க் ஆகும். 1 2 3 4 5 6 ஒர்க் ஆகும். அண்ட் தென் வந்து இந்த இடத்துல எனக்கு எக்ஸெப்ஷன் வருது அப்படிங்கும்போது விச் இஸ் இன்சைட் அ ட்ரை பிளாக் ஆஃப் அவுட்டர் ட்ரை பிளாக். ட்ரை பிளாக் உள்ளதான் இருக்கா, அதனால எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்தது யார் ஹேண்டில் பண்ண போறா அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 10. ஆஃப்டர் தட் 11 12 will get executed. ஓகே, இங்க வந்து இந்த ஃபைனலி பிளாக் ஏன் ரன் ஆச்சு அப்படின்னா we have came inside this try block. So once in the try block உள்ள வந்தா exception handle ஆனாலும் சரி ஆவலனாலும் சரி we will be getting executed the finally block. Okay, that's it, got executed. Then other statement is 9 and in the 9th statement, அது 9th statementல exception வருது, ஆனா வந்து அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். இப்போ ஆப்வியஸா நமக்கு தெரிஞ்சது என்னதான், அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கேட்ச் பிளாக் இல்லைன்னா it is going to be an abnormal termination. 1 2 3 4 5 6 work ஆகும் and then 9ல வந்து எனக்கு எரர் வந்துருச்சு, so 11 work ஆகி it will get abnormally terminated. Okay, okay, and then இப்போ எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் வருது, ஏதோ ஒரு இடத்துல எக்ஸெப்ஷன் வருது which is a null pointer exception. and if I get exception here also, exception இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஆப்வியஸா I am going to get a abnormal termination. ஓகேங்களா, this is what the scenarios. இந்த சினாரியோஸ் வந்து பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் ஆர் நீங்க ஒரு விஷயத்த டெவலப் பண்ண போறீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னர் ட்ரை கேட்ச் எப்படி ஒர்க் ஆகும், ட்ரை கேட்ச் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாமே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை நான் எல்லா சினாரியோஸுமே உங்களுக்கு வந்து இந்த ட்ரை கேட்ச்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ ட்ரை கேட்ச்ல சினாரியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். த நெக்ஸ்ட் திங் இஸ் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரை கேட்ச். ஃபைனலி ட்ரை கேட்ச் ஃபைனலி இப்போ வந்து ட்ரை, அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பா ஒரு கேட்ச். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படி இருக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ட்ரை ஆஃப்டர் தட் ட்ரை வந்து கேட்ச் கேட்கும், ஸோ கேட்ச் நான் கொடுத்துட்றேன், எக்ஸெப்ஷன் அண்ட் தென் வந்து ஃபைனலி கேட்கும், ஃபைனலி. திஸ் இஸ் வாட் த சின்டாக்ஸ் we know so far. கரெக்டுங்களா? இப்போ இந்த சின்டாக்ஸை நான் ஓவர் கம் பண்ணி வேரியஸ் சின்டாக்ஸ் இருக்கு, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனலி இல்லாம ட்ரை அண்ட் கேட்ச் விச் இஸ் டோட்டலி அக்செப்டட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சினாரியோ ட்ரை கேட்ச் விச் இஸ் டோட்டலி அக்செப்டட். and then வந்து ட்ரை கேட்ச் ட்ரை வித் மல்டிபிள் கேட்சஸ் இஸ் ஆல்சோ அக்செப்டட். கரெக்டுங்களா, அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன். then catch of array index out of bound exception. இந்த மாதிரி எல்லாமே வந்து which is totally accepted. ஒரு கேட்ச், ஒரு ட்ரைக்கு ஒரு கேட்ச் தான் இருக்கணுமான்னு கேட்டா இல்ல, வேரியஸ் கேட்சஸ் இருக்கலாம். ஆனா the order of the catch block should be maintained. நீங்க சைல்டு கிளாஸா ஒவ்வொன்னா கொடுக்கணும், and then தான் வந்து நீங்க பேரண்ட் கிளாஸ் கடைசியா தான் கொடுக்கணும். so first starts with child to parent. this is what the flow, I mean order மட்டும் மெயின்டைன் பண்ணணும். so for one try there must be multiple catches. it is not a scenario ஒரு கேட்ச் தான் இருக்கணும், it shouldn't be a scenario ரெண்டு கேட்ச் தான் இருக்கணும்லாம் இல்ல. you can give as much of catches you want. okay, okay. each catchக்கு ஒரே இப்போ வந்து அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் இருக்கு, இங்க வந்து சேம் அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷனே நான் கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க கூடாது, then it will throw an exception for us. இப்போ வந்து நான் against C system dot outer println of 10/0 10/0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு அரித்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் இருக்கு, நான் வந்து system dot outer println get message, again வந்து system dot outer println of get message. if we run this application, obviously compiler என்ன வந்து என்ன சொல்லுனா, already define பண்ண exception நீ ஏன் define பண்ற, arithmetic exception has already been caught, already
என்கிட்ட இருக்கிற எக்ஸப்ஷனை நீ ஏன் வந்து எகைன் வந்து ஆல்ரெடி கேட்ச் பண்ண எக்ஸப்ஷனையே கொடுக்குற அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும். ஸோ ஒரு மல்டிபிள் கேட்ச் இருக்கலாம், ஆனா வந்து ஃபார் ஒன் எக்ஸப்ஷன் ஒன் கேட்ச் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. தென் அனதர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை கேட்ச் ஃபைனலி, விச் இஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இந்த காம்பினேஷன் இஸ் ஆல்சோ accepted. After that ட்ரை கேட்ச், இந்த கேட்ச்ல ஒருவேளை எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா இந்த ட்ரை கேட்ச் ஓகே 10/2 கொடுத்துட்றேன். ஓகே 10/0. எகைன் இந்த கேட்ச்ல 10/0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே எக்ஸப்ஷன் வரும் இல்லையா? அப்ப இந்த எக்ஸப்ஷனையும் டு ஐ நீட் டு ஹேண்டில், இப்ப கேட்ச்குள்ள நான் ட்ரை கொடுக்கலாமான்னு கேட்டா which is totally accepted and you can give. ஏன்னா நமக்கு தெரியும் ரிஸ்கி கோட் எல்லாமே வந்து நான் எதுல கொடுப்பேன், கேட்ச் பிளாக்ல தான் கொடுப்பேன். ஸோ it is always okay to give try catch inside a catch block. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ட்ரை கேட்ச்க்கு வெளியில எகைன் வந்து ஒரு ட்ரை கேட்ச் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நீங்க வந்து இங்கேயும் ட்ரை ஆஃப்டர் தட் கேட்ச், இதுல எந்த எரருமே கிடையாது. நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப் ரிஸ்கி கோட இங்க போட்டா அதுக்கு கேட்ச் கொடுக்குறீங்க, அண்ட் தென் யூ ஆர் ஃபீலிங் சம்திங் எகைன் ரிஸ்கி, தென் அதுக்கும் ட்ரை கேட்ச் கொடுக்குறீங்க, தென் இட் இஸ் நாட் இஷ்யூ. எத்தனை ட்ரை கேட்ச் வேணாலும் கொடுக்கலாம், ஒரு ட்ரைக்கு எத்தனை கேட்ச் வேணாலும் கொடுக்கலாம், ட்ரைக்குள்ளேயும் ட்ரை கேட்ச் கொடுக்கலாம், கேட்ச்குள்ளேயும் ட்ரை கேட்ச் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஈச் அண்ட் எவ்ரி டைம் when you are defining a try it will throw an error because try வந்து it should obviously need a catch or finally. ஒன்னு நீங்க இங்க கேட்ச்ன்றது கொடுத்தீங்கன்னா அந்த எரர் போயிடும். அப்படி இல்லைன்னா you can give finally also. Finally block is also good. ஓகே. ஸோ ஒரு டைம் நீங்க ட்ரையை டிஃபைன் பண்றீங்கன்னா இட் ஷுட் ஆல்வேஸ் நீட் தேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னு கேட்ச் இருக்கணும் இல்லைன்னா ஃபைனலி இருக்கணும். அப்படி இருந்தா இட் இஸ் டூ குட் டு ஹேவ் இட். இப்போ நீங்க ட்ரையை மட்டும் தனியா கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ அன் எரர். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தவங்களையாச்சும் எனக்கு கொடுங்க, இல்லைன்னா வந்து ஐ வில் த்ரோ அன் எரர்னு சொல்லிட்டேன். ஸோ ட்ரைன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இட் ஷுட் அட்லீஸ்ட் ஹாவ் அ கேட்ச் ஆர் ஃபைனலி. ஓகே. ஓகே. இப்ப ட்ரை மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா which is an invalid syntax and it will throw an error. It should be it should always have it. ஓகேங்களா? தென் கேட்ச் மட்டும் நான் கொடுக்கலாமா, கேட்ச்குள்ள நான் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். எக்ஸப்ஷன் இந்த கேட்ச் மட்டும் கொடுக்கலாமா? கேட்ச் மட்டும் கொடுத்தாலும் எனக்கு எரர் தான் வரும், ட்ரையை மட்டும் கொடுத்தாலும் எனக்கு எரர் தான் வரும். ஏன்னா எக்ஸப்ஷனே இல்லை, நான் என்னத்தை போய் கேட்ச் பண்றதுன்னு கேட்கும் இல்லையா? அதனால ட்ரை மட்டும் கொடுக்க கூடாது, அதே மாதிரி கேட்ச் மட்டும் தனியாவும் கொடுக்க கூடாது. சரி ஓகே, ட்ரையையும் கொடுக்க கூடாது கேட்சையும் கொடுக்க கூடாதுன்ட்டீங்க, ஃபைனலின்றதை நான் தனியா கொடுத்துக்கலாமா? ஃபைனலின்றதையும் தனியா கொடுக்க கூடாது. இந்த 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப 3 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேராச்சும் கம்பைனா இருக்கணும். அதுவும் வந்து நீங்க கேட்ச் கொடுத்து சரி ஓகே நான் வந்து கேட்ச கொடுத்து எக்ஸப்ஷன் வாங்கிட்டு ஃபைனலியே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா இதுவும் பாசிபிள் கிடையாது. இந்த 3 பேர்ல 3 பேருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைன்றவங்க எப்பயுமே எங்கனாலும் இருக்கணும். ட்ரை வந்து எப்பயுமே இருப்பாங்க. ட்ரை கூட ஒன்னு கேட்ச் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபைனலி இருக்கணும். ஆனா ட்ரை என்னைக்குமே இல்லாம ஒரு கேட்ச் ஆர் ஃபைனலி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் 3 பேரும் தனியாவும் எங்கேயும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலியும் தனியா கொடுக்க கூடாது, கேட்சையும் தனியா கொடுக்க கூடாது, ட்ரையையும் தனியா கொடுக்க கூடாது. அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னு 3 பேரும் இருக்காங்கன்னா ட்ரை கேட்ச் ஃபைனலியா தான் இருக்கணுமே தவிர ட்ரை ஆஃப்டர் தட் ஃபைனலி அதுக்கு அடுத்து நான் வந்து கேட்ச் கொடுக்கலாமான்னு கேட்டா இட் இஸ் டோட்டலி அண்ட் இன்வாலிட் சின்டாக்ஸ். ஏன்னா ட்ரைக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்றேன்னா ஐ நீட் டு கேட்ச் இட். அதை பண்ணாம நான் ஃபைனலி பிளாக் கொடுத்துட்டு கேட்ச் பண்ணலாமான்னு கேட்டா திஸ் இஸ் ஆல்சோ டோட்டலி இன்வாலிட் ஒன் அண்ட் இட் இஸ் நாட் சஜஸ்டட் ஆல்சோ. ஓகேங்களா? ஆஃப்டர் ட்ரை நீங்க கேட்ச் தான் கொடுக்கணும், ஃபைனலி கொடுக்க கூடாது. இப்ப நீங்க வந்து இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரையும் கேட்சும் ஒன்னா இருக்காங்க. கரெக்டா? அப்ப இவங்களோட
இவங்களோட பிளாக் வந்து ட்ரையும் ஃபைனலி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க 2 பேர் போயிடுவாங்க. இப்போ இந்த கேட்ச்ன்றது என்னவா கன்சிடர் ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்ச்ன்றது ஒரு தனி பிளாக்கா கன்சிடர்ட் ஆயிடும். இப்போ நீங்க ட்ரைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேட்ச் வந்து ஒர்க் ஆகும். ஆனா இப்போ நார்மலி இருக்கும்போது ட்ரை அண்ட் ஃபைனலி இஸ் சம்திங் தே டூ ஆர் கம்பைன் ஆயிட்டாங்க. இந்த கேட்ச் வந்து தன்னந்தனியா யாருமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கன்சிடர்ட், which is not something like try finally catch, which is something like try finally அண்ட் கேட்சஸ் தனியா இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், கேட்ச் வந்து தனியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ, அதனால திஸ் சின்டாக்ஸ் ஆல்சோ எரர். ஓகேங்களா? ஓகே. தென் ட்ரை எகைன் வந்து நான் ட்ரை கொடுக்குறேன். தென் வந்து கேட்ச் சி நோ 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 இங்க ஒரு பிராக்கெட் இல்ல. ஓகே, இங்க ட்ரை, ஆஃப்டர் தட் கேட்ச், தென் வந்து ஃபைனலி. இப்ப என்னன்னா இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. இந்த ட்ரை வந்து தனியா இருக்கிற கணக்கு தானே. ஸோ அதனால திஸ் ட்ரை வில் த்ரோ மீ அன் எரர். ஸோ ட்ரை அப்படின்னு நீங்க ஓபன் பண்ணா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கேட்ச் இருக்கணும். இப்போ நீங்க ட்ரை கேட்ச் ஃபைனலின்னு கொடுத்துருக்கிறது இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இங்க இந்த ட்ரை வந்து தனியா இருக்கு. ஸோ இட் வில் த்ரோ அன் எரர். திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ valid one. This is also not suggested one. Okay. Okay. After that ஒரு ட்ரைக்கு மெனி ஒரு ட்ரை கேட்ச் இருக்கு, நிறைய ஃபைனலி கொடுக்கலாமா? நிறைய ஃபைனலி கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸெப்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் என்ன சொன்னேன், ஃபைனலி பிளாக் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட்டட். ஆனா அந்த ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆக போற ஃபைனலி பிளாக் நீங்க மோர் தேன் ஒன் கொடுத்தீங்கன்னா எந்த ஃபைனலி பிளாக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்? ரெண்டுமே எக்ஸிக்யூட் பண்ணுமா? எத்தனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஒரு ட்ரைக்கு ஒரு ஃபைனலி பிளாக் தான் இருக்கணும். மோர் தேன் ஒன் ஃபைனலி பிளாக் இஸ் நாட் சஜஸ்டட் அண்ட் ரெக்கமெண்டட். ஸோ ஒரு ட்ரைக்கு ஒரு ஃபைனலி பிளாக் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப the next syntax is, இப்ப நான் ட்ரை ஆஃப் system.out.println டென் பை ஜீரோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப என்னோட கொஸ்டினை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா திங்க் ஃபார் திஸ் அபவுட் 2 to 3 minutes திங்க் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிஃபோர் மூவிங் ஆன் டு த ஆன்சர், நான் சொல்ற ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நான் system.out.println ஆஃப் ஹாய்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன், கேட்ச் பிளாக். ஓகேங்களா? catch exception is equal to, after that system.out.println e.message ன்னு சொல்லி கொடுத்துறேன். இல்லைன்னா print stack trace. ஓகே. இப்ப is this a valid syntax or not? வீடியோ பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு இது வேலிட் சின்டாக்ஸா இல்லையான்னு சொல்லுங்க. நான் வந்து ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யூ நீட் டு திங்க் ஆஃப் இட் வெதர் இட் இஸ் அ வேலிட் சின்டாக்ஸ் ஆர் நாட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ட்ரை, ஆஃப்டர் தட் ட்ரை வந்து தன்னந்தனியா இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் நடுவுல வந்துருச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னாலே இந்த ட்ரையுக்கும் கேட்சுக்கும் இருக்க பிளாக் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க யாருமே, இந்த கேட்சும் தனியா இருக்கு, இங்க ட்ரையும் தனியா இருக்கு. ஏன் அப்படின்னா நடுவுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த காட்டுக்கு இட் இஸ் பிளாக்கிங் த ட்ரை அண்ட் கேட். ஐ மீன் இட் இஸ் நாட் பிளாக்கிங், இட் இஸ் சம்திங் ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப ட்ரையும் தனியா இருக்கு, கேட்சும் தனியா இருக்கு. ஸோ ஐ எம் கெட்டிங் அன் எக்ஸப்ஷன். நீங்க கொடுத்துருக்கிற ட்ரைக்கு கேட்ச் இல்ல, கேட்சுக்கு ட்ரை இல்ல. தட் இஸ் வாட் த இஷ்யூ. ஓகே. ஓகே. தென் வந்து இப்ப நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இட் இஸ் ஃபைன். நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே கொடுத்துட்டு எகெயின் வந்து ஃபைனலின்ற பிளாக்கை ஆட் பண்றேன். ஃபைனலின்ற பிளாக் ஆட் பண்ணா இப்ப என்னன்னா ட்ரையும் கேட்சும் இருக்காங்க. ஃபைனலிக்கும் ட்ரை கேட்சுக்கும் நடுவுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்த காட்டிக்கு இட் இஸ் பிரேக்டு. அப்ப என்னவாகும், இந்த ஃபைனலி மட்டும் தன்னந்தனியா இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்வேலிட் சின்டாக்ஸ்.
ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் தட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்னர் ட்ரை என்னது, உள்ளுக்குள்ள ட்ரைக்குள்ள எகெயின் ஒரு ட்ரை அண்ட் கேஷ் நான் வந்து டிஃபைன் பண்ணலாம். இட் இஸ் டோட்டலி வேலிட். அண்ட் வெளியில நம்ம அவுட்டர் ட்ரைக்கான கேட்சும் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So this will be something like nested try catch. It is a valid. Next வந்து இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு எக்ஸப்ஷன் நான் இங்க வந்து காட் பண்ணிட்டேன். அதே எக்ஸப்ஷனுக்கு மல்டிபிள் கேச்சஸ் வச்சிருக்கோம்னா the சேம் எக்ஸப்ஷனுக்கு நான் வந்து கேட்ச் பிளாக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இன்னர் அண்ட் அவுட்டர் ட்ரைல இஃப் ஐ ஹவ் கிவன் த கேட்ச் ஃபார் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இந்த பிளாக் யாரை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னா, வாட் எவர் எக்ஸப்ஷன் அக்கரிங் ஆன் திஸ் ட்ரை இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில். இந்த கேட்ச் யாருக்காக? ஃபார் போத் இன்னர் ட்ரை அண்ட் அவுட்டர் ட்ரை. ஸோ இப்போ இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ன்றது விச் இஸ் ஹேவிங் அ டூ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இஸ் கோயிங் டு ஹேண்டில் ஒன்லி ஃபார் த இன்னர் ட்ரை and this is going to handle only for the outer try. If it is not matching, இது வந்து inner tryக்கும் handle ஆகும். But the scenario is something, இது வந்து outer tryயையும் check பண்றதுக்காக இருக்கு. So in this scenario, for defining the same exception twice, it is totally valid. It is not a invalid syntax. It is a valid syntax. இன்னர்ல வந்து நோ கேட்ச் ஃபைனலியும் கேட்சும் இல்லைன்னா என்னவாகும்? இன்னரா இருந்தாலும் சரி, இன்னர் ட்ரையா இருந்தாலும் சரி, அவுட்டர் ட்ரையா இருந்தாலும் சரி, whenever you are defining a try, it should obviously need a catch or finally. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்ச்ல எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அது எகெயின் ட்ரை பிளாக்குள்ள போடுறது, கேட்ச் டிஃபைன் பண்றது. ஓகே, இப்ப ஃபைனலில வந்தாலும் ஃபைனலினாலும் இந்த பிளாக்ல வந்து கண்டிப்பா ஏதாச்சும் எக்ஸப்ஷன் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் கிவ் இட் பை அ கேட்ச், ட்ரை கேட்ச். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நீங்க எங்கெல்லாம் எக்ஸப்ஷன் வரும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ட்ரை கேட்ச் கொடுக்கலாம். கேட்ச்னா ஹேண்ட்லிங் கோட் தான் இருக்கு, அங்க நான் ட்ரை கொடுக்க கூடாது. ஃபைனலினா ஆப்வியஸா அது வந்து அவுட்டர்லயும் ஒர்க் ஆகும். அதனால வந்து ஐ மீன் எக்ஸப்ஷன் வந்தாலும் வரலனாலும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து நான் ட்ரை கேட்ச் உள்ள கொடுக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸும் இந்த இன்னர் ஃபைனலிக்கு கேட்சுக்கு ட்ரைக்கெல்லாம் இல்லை. எங்க எக்ஸப்ஷன் வரும்னு உங்களுக்கு தோணுதோ அங்க நீங்க ட்ரை கேட்ச் ஃபைனலி கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் அனதர் திங் இஸ், நம்ம வந்து ஜாவால இப்ப இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இஃப் 18 வந்து கிரேட்டர் than 0வா இருக்கு, இட் இஸ் அ சிங்கிள் லைன் அப்படிதான்னா system.out.println eligible to vote அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். கரெக்டுங்களா? ஆர் எல்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் than 0 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனா இது நம்ம எப்படி கொடுக்குறோம்? if this block contains only one line of statement, அப்ப நீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டா it will workன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைல if you want to define something like statement 1, ஓகேங்களா, system.out.println of statement 1ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இப்ப இஸ் திஸ் த வேலிட் சின்டாக்ஸ்? பிகாஸ் நான் வந்து ஒன் டைம் தான் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் நான் கேட்ச் கொடுத்து எக்ஸப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸப்ஷன் இ விச் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொல்றேன், எக்ஸப்ஷன் காட்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அவுட் ஆன் println of exception காட். ஓகே, இப்படி நான் கொடுக்குறேன். இஸ் இட் அ வேலிட் சின்டாக்ஸ்? பிகாஸ் நான் வந்து ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்படி கொடுக்கலாமான்னு கேட்டா ஆப்வியஸா கொடுக்க கூடாது. வை? பிகாஸ் நீங்க வந்து ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலனாலும் சரி, ட்ரை ஷுட் பி கம் அப் வித் அ கர்லி பிராக்கெட். தட் இஸ் மேண்டேட்ரி ஒன். ஸோ கர்லி பிராக்கெட், ட்ரை, கேட்ச், ஃபைனலி இந்த மூணுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் இட் இஸ் அ ஒன் லைன் ஆஃப் கோட் ஆல்சோ யூ நீட் டு கிவ் தட். இஃப் இட் இஸ் 1000 லைன் ஆஃப் கோட் ஆல்சோ தட் இஸ் நோ மேட்டர். யூ நீட் டு ஆப்வியஸா வந்து
ட்ரை கேட்ச் ஃபைனலி மூணுக்கும் அந்த கர்லி பிராக்கெட் கொடுக்கணும். நீங்க வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லலாம் இஃப் இட் இஸ் அ ஒன் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. பட் இட் இஸ் நாட் த சினாரியோ. யூ நீட் டு டிஃபைன் த கர்லி பிராக்கெட். ஓகே, ஸோ ஃபார் நமக்கு வந்து ட்ரை கேட்ச் ஃபைனலில எந்த டவுட்ஸுமே இல்லாம நம்ம ரொம்பவே கிளியரா இருப்போம்னு நினைக்கிறேன். Now we are going to the next method, which is our next keyword, which is throw. Throw அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the throw keyword which is you going to hand over the customized exception object to the JVM manually. ஓகேங்களா? throw keyword அப்படின்றது என்னது? we are going to throwனா என்னது? நான் வந்து இப்ப let's consider as throwனா we are going to throw something. ஒருத்தவங்க த்ரோ பண்ணா இன்னொருத்தவங்க கேட்ச் பண்ணணும். கரெக்டா? இஃப் யூ ஆர் இஃப் யூ ஆர் பிளேயிங் அ த்ரோ பால், நீங்க த்ரோ பண்ணா someone needs to catch it. இப்ப நான் என்ன பண்றேன், நான் த்ரோ பண்றத நான் மேனுவலி த்ரோ பண்றத JVM வந்து ஹேண்டில் பண்ண போகுது. தட்ஸ் வாட் டு ஹேண்ட் ஓவர் த customized exception object to the JVM manually. That is what throw. த்ரோன்ற கீவேர்டு என்ன பண்ண போகுது, நான் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஆப்ஜெக்ட் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், அதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு பேர் தான் த்ரோ. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு ஏடிஎம் பேங்க்குக்கு போறீங்க. ஏடிஎம்க்கு போகும்போது இஃப் எனி எக்ஸெப்ஷன் கம்ஸ், அதாவது நீங்க ஒரு 10,000 rupees or 15,000 rupees உங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு வித்ட்ரா 25,000 rupees ஃப்ரம் தட், இப்ப வந்து அதை அலோவ் பண்ணிச்சுன்னா எனக்கு ஓகே தான். நான் வந்து 25,000 rupees என்கிட்ட இருக்கிறதே 10,000 15,000 அதை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு வர்றது which is well and fine for me. ஆனா வாட் அபவுட் தி சிஸ்டம்? சிஸ்டம் இஸ் நாட் குட், ரைட்? அதனால என்ன பண்ணுன்னா, whenever some things happen, நான் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி யூசருக்கு சொல்லணும். இப்ப நான் ட்ரை இஃப் அமௌண்ட் வந்து நான் வந்து அமௌண்ட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். int amount which is equal to 15,000. இப்ப இந்த அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட்டை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 15,000 greater than, I mean if amount greater than 10,000, அப்ப நான் வந்து என்ன பண்ணணும், instead of saying system.out.println insufficient balance, system.out.println of insufficient balance அப்படிங்கும்போது என்ன ஆகும், it won't disturb the normal flow. நார்மல் ஃப்ளோவை கண்டிப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இட் வில் பிரிண்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். அதுக்கடுத்து வந்து நான் ஒருவேளை அந்த வித்ட்ரா அமௌண்ட்டுக்கான லாஜிக்கலா எழுதியிருந்தா இட் வில் டூ தட். கரெக்டுங்களா? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு system.out.printlnல போட்டேன்னா, அப்ப நான் இந்த மாதிரி பண்ணாம ஐ வாண்ட் டு த்ரோ அன் எக்ஸெப்ஷன். இது வந்து இப்ப நான் வந்து த்ரோ நியூன்னு சொல்லிட்டு இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோ நியூ நான் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு +10/0 சொல்லி கொடுக்க முடியுமா? 10/0 இஸ் சம்திங் விச் இஸ் அ அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன். ஆனா எனக்கு இங்க அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன் பாஸ் ஆகக்கூடாது. அமௌண்ட் வந்து இன்சஃபிஷியன்ட் சொல்லணும். அப்ப இன்சஃபிஷியன்ட்ங்கிறதுக்கு ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் கிளாஸ் இருக்கான்னு கேட்டா தேர் இஸ் நோ கிளாஸ். அப்ப நான் கஸ்டமைஸ் பண்ணணும். அந்த கஸ்டமைஸ் பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, simply I am going to create a new exception class that is something different. இப்போதைக்கு விட்டுருங்க, I will tell you. இப்ப இந்த அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேனா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், I am going to throw new எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போறேன் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். இப்ப ஒருவேளை இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்ற எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், I want to catch it. அதை வந்து நான் கேட்ச் பண்ணிடுறேன். எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா எக்ஸெப்ஷனை பிரிண்ட் பண்றேன். இப்போ இது என்ன ஆகும்னா, இட் வில் சிம்பிளி பிரேக் மை ஃப்ளோ. கரெக்டுங்களா? இப்போ நான் இதை ரன் பண்றேன். See,
insufficient balance and then வந்து insufficient balance என்ற exception class. If I run something, இப்போ வந்து if it is greater than 0 நீ இது பண்ணுன்னு சொல்றேன். ஓகே, இந்த ட்ரைல ஒரு வேலை எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் சக்சஸ்ன்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அது என்னோட நார்மல் ஃப்ளோவை டிஸ்டர்பே பண்ணல. ஸோ நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரை கேட்ச், இஃப் ஐ ரிமூவ் திஸ் ட்ரை அண்ட் கேட்ச், ஓகே கேட்ச் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா த்ரோ நியூ எக்ஸெப்ஷன், I will tell this later. ஓகே, இப்ப நான் வந்து த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, ஐ ஆம் எக்ஸ்பிளிசிட்லி சேயிங். இப்ப இந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்லயே பாருங்க, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்றது which is not a user, which is not a ஆக்சுவலா அமௌண்ட் கிரேட்டர் தென் 10,000ன்றப்ப எனக்கு எதுவுமே எக்ஸெப்ஷன்லாம் வரக்கூடாது, நார்மலா ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா? இப்ப நான் இங்க வந்து இஃப் ஐ கெட் திஸ் எக்ஸெப்ஷன், நான் மேனுவலி நான் வந்து த்ரோ பண்ணுன்னு சொல்றேன். விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகக்கூடாது. ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளிசிட்லி அவாய்ட் திஸ் ஃப்ளோ. ஒன்ஸ் வந்து அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 10,000 இருந்துச்சு அப்படின்னா நான் ஆப்வியஸா இந்த ஃப்ளோ ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதால ஐ ஆம் டிஃபைனிங் த்ரோ நியூ எக்ஸெப்ஷன், விச் மீன்ஸ் ஐ ஆம் எக்ஸ்பிளிசிட்லி த்ரோயிங் the exception to the JVM to handle it. நான் இப்ப த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் சொல்லும் போது என்னன்னா, எனக்கு ஆப்வியஸா வந்து இதுக்கு மேல இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக கூடாது. கரெக்டுங்களா? ஒன்ஸ் எக்ஸெப்ஷன் வந்துருச்சுன்னா இதுக்கு மேல எனக்கு ரன் ஆகக்கூடாது. அதனால த்ரோ நியூ அப்படிங்கிறது நான் யூசரா கஸ்டமைஸ் பண்ற எக்ஸெப்ஷன் கிளாஸ்க்கு சிம்பிளி ஐ எம் கோயிங் டு டூ லைக் திஸ். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூசர் டிஃபைன் பண்ற கஸ்டமைஸ்ட் எக்ஸெப்ஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸெப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் ஷுட் பி சம்திங் லைக் கஸ்டமைஸ்ட் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸெப்ஷன் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கூட கொடுக்கலாம். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு டிவைடட் பை 0ன்னு சொல்றேன், by 0. Okay, if I run this, see இங்க வந்து எனக்கு எக்ஸெப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா த்ரூ ஆயிடும். அண்ட் தென் என்னோட ஃப்ளோவும் ரன் ஆகாது. இஃப் ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் hello, I completed my task. ஓகே, இப்ப இங்க வந்து ஆப்வியஸா இந்த ஃப்ளோ வராது. ஓகே, ஃப்ளோ வந்து நான் சாரி அவுட் சைட் த கிளாஸ் மெத்தட் கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓகே. ஓகே, இப்ப நான் இதை ரன் பண்றேன். இப்ப நான் என்ன இதுக்கு அடுத்து கொடுத்திருந்தாலும் எனக்கு ஆப்வியஸா வந்து எக்ஸெப்ஷன் வராது. ஐ மீன் இந்த லைன் ரன் ஆகாது. பிகாஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஐ காட் இட். கரெக்டுங்களா? ஒன்ஸ் எக்ஸெப்ஷன் வந்துருச்சுன்னா இட் ஒன்ட் ரன். எனக்கு என்னன்னா இயர்லியர் நான் எக்ஸெப்ஷன் கொடுத்தப்ப ஐ காட் சம் எரர், யூ நீட் டு ஹேண்டில் இட். இப்ப நான் எக்ஸெப்ஷன் கொடுக்கும்போது எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல. வை? பிகாஸ் எக்ஸெப்ஷன்ன்றது which has both checked and unchecked exceptions. ஆனா arithmetic exception is always an unchecked exception. So நீங்க unchecked exception யூஸ் பண்ணீங்கன்னா you no need to handle it. ஓகே, இப்ப நம்ம வந்து unchecked exception யூஸ் பண்ணா we don't need to handle itனு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் திங், unchecked exception அப்படின்றதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். த்ரோ அப்படின்றது இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட நான் கஸ்டமைஸ் பண்ண நியூ அப்படிங்கிறது ஆப்வியஸா எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்ட். நியூன்ற கீவேர்ட் கிரியேட் பண்ணாலே ஆப்ஜெக்ட்னு அர்த்தமா. ஸோ த்ரோ அப்படிங்கிறது நான் வந்து இந்த ஆப்ஜெக்டா ஐ ஆம் மென்ஷனிங் மை JVM that I am throwing this object, please you take care of this.
That is what I am telling. Once நான் throw new கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து நான் runtime exception கொடுக்குறேன்னா it will stop the execution from there. இப்போ நீங்க இப்போ நார்மலா ஒரு அப்ளிகேஷன்ல எழுதிட்டு இருக்கீங்க system.out.println insufficient balance சொல்லி. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா என் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகாது. ஏன் ஸ்டாப் ஆகாது? பிகாஸ் வந்து அந்த கண்டிஷன் இருக்கு. ஆஃப்டர் தட் நீங்க சம்திங் அவுட் சைட் த கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். அப்ப யூ வாண்ட் டு ஸ்டாப் த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளிசிட்லி. தென் வாட் யூ நீட் டு டூ, யூ வாண்ட் டு த்ரோ நியூ ஆஃப்டர் தட் வாட் எவர் எக்ஸப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் யுவர் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஆஸ் அ யூசர் நான் வந்து ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ன்றதை தாண்டி நான் கஸ்டமைஸ் பண்ணணும் ஒரு எக்ஸப்ஷன். ஐ வாண்ட் டு கஸ்டமைஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னா நான் அது எப்படி பண்றதுன்னா ஐ வில் பி கிவிங் இன்சஃபிஷியன்ட். சி அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்து இங்க வேலிட் கிடையாது. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் தான் எனக்கு இங்க வந்து கரெக்டான ஒரு எக்ஸப்ஷனா இருக்கும். அப்ப இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அ பேக்கேஜ் ஆர் எல்ஸ் நியூ கிளாஸ் கூட ஓகே. நியூ கிளாஸ் நேம்ட் as insufficient. I can copy this and create a new class. Okay, insufficient balance create பண்றேன். After this, now if I created an insufficient balance, இப்ப எனக்கு அந்த எரர் போயிடும். இப்ப if I remove this, then obviously constructor இல்லையா, கரெக்டா இருக்கு, ஒர்க் ஆகணும்ல. பட் ஒய் எனக்கு எரர் த்ரோ பண்ணுதுன்னா whenever you are using a throw keyword, it should be a type of throwable டைப்ல இருக்கணும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். எக்ஸ்டென்ஸ் எக்ஸப்ஷன் கொடுக்கலாம், ரன் டைம் எக்ஸப்ஷன் கொடுக்கலாம், த்ரோவபிள்னு கொடுக்கலாம். வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் கிவ். இப்ப இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்ப ஐ எம் கெட்டிங் அன் எரர் add exception. எனக்கு ஆப்வியஸா தெரியும் it will be going to ask me to handle it because exception both checked இருக்கு unchecked இருக்கு. I only want my customized exception to be a runtime exception. So நான் வந்து runtime exception கொடுக்கிறேன். Now if you see எந்த எரருமே இருக்காது. So throwங்கிற keyword which always accepts a throwable type, and if you don't want to handle it then it should be a runtime exception. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகே, இப்ப இதுல 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்கு. ஓகேங்களா? என்னடா கேசஸ்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படி பாத்துக்கிறீங்களா? இதெல்லாமே வந்து நமக்கு when it comes, இப்போ வந்து அவ்வளவா தெரியாது. பட் when it comes to an interview, those are all plays a very important role. நமக்கு அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கேஸ், சி நான் வந்து ஸ்டாட்டிக் I'm going to create a static instance variable, static arithmetic exception e which is equal to new arithmetic exception of. Okay, நான் வந்து arithmetic exception create பண்ணிருக்கேன். It should have both default and parameterized constructor. It's fine. இப்போ நான் என்ன பண்றேன், throw AE. நான் ஆப்வியஸா என்னது த்ரோ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணனா இட் ஷுட் பி த்ரோ நியூ ஆப்ஜெக்ட். இங்க நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண காட்டிக்கு இந்த நேமை வச்சு நான் த்ரோ பண்றேன். இஃப் ஐ ரன் இட், இப்ப நான் த்ரோ பண்ண அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயினா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு வரும். இப்ப நான் வந்து இங்க ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணல, ஐ ஹவ் கிரியேட்டட் அ ரெஃபரன்ஸ் and then if I give throw e, இப்ப என்ன ஆகும்னா there is no object, so I will be getting a null pointer exception, not an arithmetic exception, because cannot throw an exception e dot main which is a null. So I am getting the null pointer exception, not the arithmetic exception. ஓகேங்களா? So this is both is a case 1 and then case 2. Case 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, see inside the public static void main நான் என்ன பண்றேன்,
system.out.println of hello world instead of hello world. After, okay, before this system.out.println of 10 by 0 ன்னு சொல்லி கொடுக்குறேன். which means என்னது, நான் வந்து 10 by 0ங்கும் போது which is a runtime exception, I will be getting as arithmetic exception. கரெக்டுங்களா? கரெக்ட். ஆனா இப்ப instead of doing this, this is a runtime exception. ஏன்னா வந்து என் கம்பைலருக்கு தெரியாது whether I'm going to get anything or not. இப்ப நான் throw new arithmetic exception சொல்லி கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் இதை கொடுத்துட்டேன், த்ரோன்ற கீவேர்டுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் இட் இஸ் அ அன்ரீச்சபிள் கோட். ஏன்னா எனக்கு ஆப்வியஸா தெரியும் எக்ஸெப்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த்ரோன்ற ஸ்டேட்மெண்ட் இந்த ரெண்டுக்கு அப்புறம் எது இருந்தாலும் which is going to be an unreachable statement. ஓகேங்களா? this is the scenario 2, case 2. okay, after this next case என்னன்னு பாத்தீங்கன்னா, throw new. இந்த மெயின் கிளாஸே நான் வந்து த்ரோ பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. why? because throw is always going to accept a throwable type. see, Java incompatible types main cannot be converted to throwable. இதே இந்த கிளாஸ் நீங்க extends runtime exception கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. now it is possible. so whatever you are going to define it in a throw, it should be of throwable type. It shouldn't be of normal type. Normal type உங்களால எதுவுமே பண்ண முடியாது. Whatever you are going to define, it should be of a throwable type. Okay? Okay. If you want to define your custom exception, what you need to do? You want to create a class, and then in that class you need to extend a runtime exception. most of the times throன்ற keyword எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா runtime exception, which means custom exceptions, user creating exceptionsக்கு நம்ம throன்ற keyword யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து try, finally, catch, throw keyword வந்து கிளியரா இருக்கும். தென் வந்து throws keyword. throws keyword அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளி நான் அதை ஹேண்டில் பண்ண போறது கிடையாது, என்னோட காலிங் மெத்தட் which is going to handle it. that is what throws keyword. இப்ப சிம்பிளி நான் வந்து என்ன பண்றேன்னா, public static void main file reader fr which is equal to new file reader of abc.txt. abc.txt. இப்ப நான் என்னன்னா, நான் வந்து இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போறது கிடையாது. இஃப் ஐ ரன் திஸ், நான் என்ன சொல்ல போறேன், unreported exception, file not found exception. கரெக்டுங்களா? இந்த எக்ஸெப்ஷனை I am not going to handle. instead of I am handling it, I am going to give the responsibility for my calling method to handle it. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எனக்கு ஒரு அன்ரிப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், which I am going to call m1 என்ற மெத்தடை கால் பண்ண போறேன். that is something public static void main m1 which is going to call m2 என்ற method, and in the m2 method I am going to do thread.sleep. ஓகேங்களா? thread.sleep எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், which is going to share me a interrupted exception. அந்த interrupted exception நான் ஹேண்டில் பண்ணணும்னா என்ன பண்ணும், நார்மலி ட்ரைன்ற பிளாக்குக்குள்ள I will be going to define and catchன்ற பிளாக்ல interrupted exception வந்துச்சுன்னா stack trace print பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ நான் இதை ரன் பண்றேன். இப்போ it will print me like a stack e.print stack trace. it should be system.out.println or else system.out.println e. okay, now if I run it, ஓகே, எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் வரும், வந்துச்சுன்னா இதுக்குள்ள போகும். இப்போதைக்கு ஐ திங்க் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். தட்ஸ் வை இது வந்து நம்ம கண்டிப்பா அந்த எக்ஸெப்ஷன்
அந்த எக்ஸெப்ஷன் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணல. ஒருவேளை எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா ரன் இட் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, இப்போ எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் வரும்னு தெரியும். நவ் வாட் ஐம் டூயிங், இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ட்ரை கேட்ச், what I'm going to do, இந்த thread.sleepன்றத கால் பண்ணல, I am going to get an interrupted exception. So throws interrupted exception சொல்லி நான் கொடுக்குறேன். அப்ப interrupted exception நான் throws அப்படின்னு சொல்லும்போது what it is going to do, it is going to tell the calling method. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா interrupted exception வரும்னு சொல்லி என்னோட thread.sleep m2 கிட்ட தான் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், add declaration to method signature அதையும் interrupted exception இந்த மெத்தட் த்ரோ பண்ண போகுது, நான் ஹேண்டில் பண்ண போறது கிடையாது. whoever is going to call me, just handle it, that's it. இப்ப என்ன கால் பண்றது யாரு, m1. m1ட்டையும் நான் என்ன சொல்றேன், நீயும் த்ரோ பண்ணிக்கோ, உன்னை யாரு கால் பண்றாங்களோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றேன். ஓகே, இன்டரப்டட் எக்ஸப்ஷன். இப்ப நான் m1ம் இன்டரப்டட் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன். பட் இப்ப m1 த்ரோ பண்ண போகுதுன்னதையும் யாரு வந்து ஹேண்டில் பண்ணணும், மெயின் மெத்தட் தான் ஹேண்டில் பண்ணணும். இவங்களும் த்ரோ பண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்ப எக்ஸப்ஷனே எங்கேயும் கிடையாது. அப்ப யாரு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த எக்ஸப்ஷன் வரும் சொல்லி ஒவ்வொரு காலிங் மெத்தடுக்கும் சொல்லிட்டேன். இப்ப மெயின் மெத்தட் வந்து காலிங் மெத்தடா இருக்குன்னு காட்டிக்கு இட் இஸ் கோயிங் டு த்ரோ அண்ட் இன்டரப்டட் எக்ஸப்ஷன், தென் ஹூ இஸ் கோயிங் டு ஹேண்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பர்சன் ஹூ இஸ் காலிங் த மெயின் மெத்தட், ஹூ, JVM. ஸோ JVM தான் என்னோட இன்டரப்டட் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க. ரெக்கமெண்டட்னு பாத்தீங்கன்னா ட்ரை கேட்ச் தான் யூஸ் பண்ணணும். இன் ட்ரை கேட்ச் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஏன் வந்து ட்ரை கேட்ச் இஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்றோம். இந்த த்ரோஸ் அப்படிங்கும் போது JVM வந்து கோயிங் டு ஹேண்டில் திஸ் எக்ஸப்ஷன். இப்ப அந்த எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா யாரு ரெஸ்பான்சிபிள், JVM. JVM நார்மலாவே எந்த எக்ஸப்ஷன் வந்தாலும் அப்நார்மல் டெர்மினேஷன் மட்டும் தானே பண்ணும். ஸோ அப்ப இந்த ப்ராப்ளம்ல ஒருவேளை thread.sleep வந்து இன்டரப்டட் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுச்சுன்னா then my JVM is going to do an abnormal termination. See, for this abnormal termination நான் என்ன பண்றேன், ஃபைல் ரீடரே நான் கொடுக்குறேன். இப்போ ஒருவேளை வந்து thread.sleepனால எனக்கு எந்த ஒரு uninterrupted exceptionும் வரலன்னா I will be going to get an get nothing, right? ஸோ அதனால ஃபைல் ரீடர் கொடுக்குறேன். இங்க த்ரோஸ், இது என்ன த்ரோ பண்ண போகுது, which is going to throw a file not found exception. அப்ப என்னோட காலிங் மெத்தட்ஸ் எல்லாம் யாரை கால் பண்ணணும், file not foundன்றதை தான் த்ரோ பண்ணணும். ஓகே, த்ரோ பண்ணியாச்சு. ஆப்வியஸா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரப்போகுது. நான் ஆஃப்டர் m1 system.out.println of exception caught and handle சொல்றேன். ஓகே, இஃப் ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம், இப்ப பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நான் JVM கிட்ட போறேன்னா நீங்க த்ரோ பண்ணிருக்கீங்க, யூ ஹேவன்ட் ஹேண்டில் த எக்ஸப்ஷன். ஸோ யூ வில் பி கோயிங் டு டூ லைக் an abnormal termination. இங்க பாருங்க, file not found exception in thread main, file not found, ABC takes the system cannot find the file at specified path. இந்த எக்ஸப்ஷன் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் ட்ரேஸ் பாருங்க, மெயின்ல 13th லைன்ல நான் த்ரோ பண்ணேன், தென் வந்து 10th லைன் த்ரோ பண்ணிச்சு, ஆஃப்டர் தி 6th லைன். அதுக்கு அடுத்து நமக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட்டே ஆகல. ஏன் அப்படின்னா நம்ம ஃபைல் காட் டெர்மினேட்டட் அப்நார்மலி, நாட் அ நார்மல் டெர்மினேஷன். That's why we got this. ஸோ நீங்க ரெக்கமெண்டட் எப்பயுமே ட்ரை கேட்ச் தான். ஏன்னா ட்ரை கேட்ச் அப்படிங்கும் போது நார்மல் டெர்மினேஷன் அட்லீஸ்ட் நடக்கும். இந்த மாதிரி த்ரோஸ் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அப்நார்மல் டெர்மினேஷன் தான் பண்றோம். ஸோ த்ரோஸ் கீவேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி நான் ஜஸ்ட் என்னோட கம்பைலரை கன்வின்ஸ் பண்றேன். த்ரோஸ் கீவேர்ட் என்ன பண்ணுது, இட்ஸ் த்ரோஸ், இட் இஸ் convincing the compiler. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் throws keyword recommended only for the checked exception. throws keyword நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம், checked exceptionக்கு மட்டும்தான்.
இப்ப இதே சினாரியோல நான் மெயின்ல இங்க இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் int b is equal to 10/0. ஓகே, and then system.out.println of b. இப்ப நான் file not found exceptionக்கு பதிலா arithmetic exception ட்ரை பண்றேன். Let's see. Control C, Control V, Control V. Okay, I'm going to run this. இப்ப divided by 0. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, you have mentioned செக்டு எக்ஸப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் த்ரோஸ் வந்து ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு, ஏன் அன்செக்ட் எக்ஸப்ஷனுக்கு த்ரோஸ் ரெக்கமெண்டட் இல்லை அப்படின்னா, நீங்க இந்த அன்செக்ட் எக்ஸப்ஷன்ஸ்க்கு இந்த த்ரோஸ் நீங்க கொடுத்தாலும் யூஸ் இல்லை, கொடுக்கலனாலும் யூஸ் இல்லை. ஏன்னா அது வந்து எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகுதுன்னு வந்து சொல்லலை, அது நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லலை. இப்போ நீங்க எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணாலும் பண்ணலனாலும் the same thing is going to happen. நீங்க த்ரோஸ் arithmetic exceptionனாலும் இதே தான் நடக்குது, த்ரோஸ் arithmetic exceptionனாலும் இதே தான் நடக்குது, த்ரோ பண்ணலனாலும் இதே தான் நடக்குது. So why do I need to do that? So செக்டு எக்ஸப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் த்ரோஸ் கீவேர்ட் இஸ் ரெக்கமெண்டட். ஆனா த்ரோ எதுக்கு ரெக்கமெண்டட்? த்ரோ இஸ் ஃபார் த கஸ்டமைஸ்ட் எக்ஸப்ஷன் ஆர் ரன் டைம் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ஸோ த்ரோஸ் கீவேர்ட் ஒன்லி ஃபார் த செக்டு எக்ஸப்ஷன். ஓகே, ஒன்லி ரெக்கமெண்டட் ஃபார் செக்ட் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஃபார் அன்செக்ட் எக்ஸப்ஷனுக்கு அதுக்கு மீனிங்கே கிடையாது. வை? பிகாஸ் நீங்க அன்செக்ட் எக்ஸப்ஷன்ன்றது நீங்க த்ரோஸ் arithmetic எக்ஸப்ஷன்னாலும் the same thing going to happen, சொல்லலனாலும் the same thing is going to happen. So runtime check unchecked exception, it is not, it is a meaningless one. Unchecked exception, it's a meaningless one. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்னது, யாரு நீங்க வந்து த்ரோஸ்ன்னு சொல்றீங்களோ அதோட காலிங் மெத்தட் விச் இஸ் கோயிங் டு ஹேண்டில். இப்ப காலிங் மெத்தட் வந்து மெயினா இருக்கு, அதுவும் த்ரோஸ் அப்படின்னா ஹூ இஸ் கோயிங் டு ஹேண்டில்? JVM இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்டிலிங் தட். ஒன்ஸ் வந்து JVM வந்து என்ன பண்ணும், எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா ஆப்வியஸா அது என்ன பண்ண போகுது, அப்நார்மல் டெர்மினேஷன் தான் பண்ண போகுது. ஸோ whenever you are doing anything with throws keyword, it is obviously going to be an abnormal termination if you are not handling it anywhere. இப்போ நெக்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து instead of doing this, நான் if I will be going to say that throws main ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த த்ரோஸ் மெயின் அப்படின்னு நீங்க கொடுக்கும்போது யூ வில் கெட் அன் எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா த்ரோஸ் மெயின் வந்து த்ரோவபிளோட டைப் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் அஸ் த்ரோவபிள் டைப், தென் யூ நீட் டு எக்ஸ்டென்ஸ் த்ரோவபிள் ஆர் runtime exception, whatever you want to extend. So throw and throws will always accept a throwable type தான் நீங்க ஷேர் பண்ணணும், or else it won't accept. ஓகேங்களா? நார்மல் கிளாஸ் எல்லாம் உங்களால த்ரோஸோ பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் நார்மல் கிளாஸ் இஸ் நாட் அ த்ரோவபிள் டைப். இஃப் யூ வாண்ட் டு த்ரோ, யூ வாண்ட் டு கிவ் த throwable type, which means you need to extend it to throwable or exception or a runtime exception. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து throw new insufficient balance அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க throw new insufficient balance கொடுக்கறது which is a runtime exception. ஓகே, இப்போ நான் runtime exceptionக்கு பதிலா normal exception which is both checked and unchecked இப்போ நீங்க தரும்போது you will be getting an error here. You want to add this exception in a method call. அப்பனா நீங்க the same thing இங்க பண்ணணும், same thing you want to do it here also. Whoever is calling, you need to do it. So throw-ன்றது run time-க்கு தான் perfect-ஆ work ஆகும். If it is a checked or unchecked exception, unchecked exception-ஆ இருந்துச்சு அப்படின்னா throws keyword யூஸ் பண்ணலாம். If it is a unchecked-ஆ இருந்தா throw new யூஸ் பண்ணலாம்.
which means runtime exception. If it is a checked exception, you can use throws keyword. Okay, which is a recommended one. ஓகேங்களா? ஓகே. So far நமக்கு த்ரோனா என்ன, த்ரோஸ்னா என்ன, ட்ரைனா என்ன, கேஷ்னா என்ன, ஃபைனலினா என்னன்னு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, simply I'm going to explain you something inside a public static void main, which is some I remove this throws and all. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ட்ரைக்குள்ள int b is equal to 10/0ன்னு சொல்லி கொடுக்குறேன். 10/0ன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் catch block define பண்ணும்போது what I am going to do is arithmetic exception, which is totally valid. எந்த எரரும் வரல because arithmetic exception is a runtime exception. ஓகே, அது இல்லாம நான் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். எக்ஸப்ஷன் எந்த விதமான எக்ஸப்ஷனா இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில். இது இல்லாம நான் ஐஓ எக்ஸப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நவ் ஐ எம் கெட்டிங் அன் எரர். என்ன எரர்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஐஓ எக்ஸப்ஷன் இஸ் அ செக்ட் எக்ஸப்ஷன். ஐஓ எக்ஸப்ஷன் என்னது? which is a checked one. checked exception அப்படிங்கும்போது அது ஆல்ரெடி செக்டுங்கிறது என்னது? ஆல்ரெடி அந்த எக்ஸப்ஷன் இருக்கணும். இப்ப செக்ட் எக்ஸப்ஷனுங்கும் போது இங்க அந்த எக்ஸப்ஷன் வரலன்னா நீங்க இந்த கேஷ் பிளாக் கொடுக்கறது வேஸ்ட். அதனால செக்டு எக்ஸப்ஷனுக்கு நீங்க கேஷ் பிளாக் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அன் எரர். இஃப் யூ ஆர் ஹேவிங் லைக் சம்திங் ஃபைல் ரீடர் fr which is equal to new file reader of abc.txt. இப்ப இந்த செக்ட் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆயிருக்கிறப்ப நீங்க வந்து இந்த ஐஓ எக்ஸப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஆர் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஓகே. ஆனா செக்டு எக்ஸப்ஷன் என்ன பண்ணும்னா செக் பண்ணும் வெதர் அந்த எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகிறதுக்கு ஏதாச்சும் சினாரியோ இருக்கான்னு சொல்லி. அந்த சினாரியோ இல்லங்கிற பட்சத்துல நீங்க செக்ட் எக்ஸப்ஷனுக்கு நீங்க கேட்ச் பிளாக் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி காட் அண்ட் யூ வில் பி கெட்டிங் அன் எரர். ஏன்னா அதுக்கு அரைஸ் ஆகிறதுக்கு அரைஸ் ஆகிறதுக்கான சினாரியோவே இல்லை, நீங்க எதுக்கு இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. சி கம்பைலர், ஹவு த கம்பைலர் இஸ் பிரில்லியன்ட். அந்த எக்ஸப்ஷன் சினாரியோவே இல்லைன்னா நம்ம கொடுத்தா இட் வில் த்ரோ அஸ் அன் எரர். ஓகே, இஃப் எரர் அரைஸ் ஆகுது, எரர் ஓகே, ஐ வில் பி கிவிங் ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஆஃப்டர் தட் கேட்ச் எரர் அரைஸ் ஆகுது. ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ வேலிட் பிகாஸ் எரர்ன்றது ரன் டைம். ஸோ இட் இஸ் ஓகே. ரன் டைம்ல வர எதுக்குனாலும் நீங்க வந்து எக்ஸப்ஷன் கேஷ் பிளாக் எழுதலாம். ஆனா இஃப் யூ ஆர் ஹேவிங் அ கேஷ் பிளாக் ஃபார் த கம்பைல் டைம் எக்ஸப்ஷன்ஸ், அந்த கம்பைல் டைம் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகிறதுக்கான சினாரியோவே இல்லைன்னா யூ வில் பி கோயிங் டு கெட் அன் எக்ஸப்ஷன். எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம அரைஸ் பண்றீங்க? பிகாஸ் தட் சினாரியோவே இல்லையே அப்படின்னு சொல்றேன். அது என்ன எரர்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும்னா சிம்பிளியா வாட் ஐ எம் கோயிங் டு டு int b is equal to 10/0. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். we will be going to see what is that. see, file not found வந்து never thrown in the body of corresponding try statement. file not found என்ற எக்ஸப்ஷனே த்ரோ ஆகாதப்ப நீங்க எதுக்கு வந்து டிஃபைன் பண்ணுங்கிற மாதிரி தான் அது கேட்கும். ஓகே ஓகே, இப்ப நம்ம ஃபுல்லா வந்து த்ரோனா என்ன, த்ரோஸ்னா என்ன, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க நம்ம நல்லாவே கத்துக்கிட்டோம். இப்ப ஒவ்வொரு ஒரு ஓவர்வியூ மாதிரி வச்சுக்கோங்களேன். ட்ரைன்ற கீவேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ட்ரை இஸ் யூஸ்டு ஃபார் ஹேண்ட்லிங் டு மெயின்டைன் அ ரிஸ்கி கோட் இன் அவர் அப்ளிகேஷன். கரெக்டுங்களா? இன் அவர் ப்ரோக்ராம்ல இருக்க ரிஸ்கி கோடெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு we will be going to have a try block. கேட்ச் அப்படின்றது எதுக்கு? டு ஹேண்டில் டு மெயின்டைன் அ ஹேண்ட்லிங் கோட். ட்ரைல வர எக்ஸப்ஷன் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக ஐ எம் கோயிங் டு கிவ் அ கேட்ச் பிளாக். தென் ஃபைனலி நம்ம கிளீனப் கோட் ஆர் டிஆக்டிவேஷன் கோட் எல்லாம் ஃபைனலி பிளாக்ல இருக்கும். த்ரோ அப்படின்றது என்னன்னா நான் கிரியேட் பண்ணிருக்க கஸ்டம் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட ஜேவிஎம்க்கு மேனுவலி கொடுக்கறதுக்கு நான் த்ரோ யூஸ் பண்ணுவேன். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் கஸ்டம் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் ஆர் ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் த்ரோஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
இட் இஸ் சம்திங் நான் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், நான் அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஐ எம் கோயிங் டு delegate the responsibility of exception handling to the caller method. காலர் மெத்தட் வேணும்னா அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் வேணாமா சரி ஜேவிஎம்க்கு ஸ்ட்ரெயிட்டா அனுப்பிடுங்க. அந்த ஜேவிஎம் வந்து வேணும்னா ஹேண்டில் பண்ணிட்டும், வேணானா வந்து அப்நார்மலா என்னோட எக்ஸிகியூஷனை டெர்மினேட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த த்ரோஸ் கீவேர்ட் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் த செக்ட் எக்ஸப்ஷன். அன்செக்ட் எக்ஸப்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணாலும் இட் இஸ் வேஸ்ட். அதனால நம்ம என்ன பண்ணணும், செக்ட் எக்ஸப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ த்ரோன்றது ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு அண்ட் தென் த்ரோஸ்ன்றது கம்பைல் டைம் எக்ஸப்ஷனுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். பாசிபிளா இந்த ட்ரை கேட்ச் பிளாக்ல எல்லாம் என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரை வித்தவுட் கேட்சோ ஃபைனலியோ இருந்துச்சுன்னா நமக்கு எரர் வரும். கேட்ச் வித்தவுட் ட்ரை, ஃபைனலி வித்தவுட் ட்ரை எல்லாமே எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் see this also. If you run this, we will be going to get an exception error. Try without catch or finally or resource declaration. ஓகேங்களா? தென் வந்து unreported error exception. unreported exception அப்படின்றது see system.out.println of 10/0. 10/0ன்றது which I will be getting an exception. Unreported exception ன்றது எப்ப வரும்? File reader, file reader fr which is equal to new file reader of abc.txt. இப்ப இதுக்கு நான் செமிகோலன் கொடுத்துறேன். See, unreported exception ஒரு exception, அதாவது if it is a checked exception நீங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னா we will be getting an unreported exception. Okay, okay. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா if you are doing something, okay, int try int b equal to 10/0. ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், கேட்ச்ல ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னன்னா இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்து விச் இஸ் நாட் த்ரோன், ரைட்? இந்த செக்டு எக்ஸப்ஷன் விச் இஸ் நாட் த்ரோன் இன் அ கரஸ்பாண்டிங் பாடி ஸ்டேட்மெண்ட், அப்போ எனக்கு எக்ஸப்ஷன் வரும். இப்போ எனக்கு வந்து என்ன வரும், எரர் வரும். ஆஃப்டர் தட் என்ன மாதிரியான எரர் வரும், இப்போ நீங்க வந்து அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் கொடுக்குறீங்க, எகெயின் வந்து அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன்னே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் வந்து 2 times if you are defining, அப்போ எனக்கு என்ன வரும், ஆல்ரெடி அந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? ஸோ ஆல்ரெடி தட் எக்ஸப்ஷன் ஹாஸ் பீன் காட். தென் after throw statement, if you have returned anything, then you will be getting a unreachable statement error. Then if throw and throws you are giving, it should have a type of throwable. If not அப்படின்னா incompatible typeன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு error வரும், கரெக்டுங்களா? ஓகே, then those are all the most expected scenarios, possible compile time errors which we are getting in a exception handling. Okay, then வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல்னா என்ன, ஃபைனலினா என்ன, and then finalizeனா என்ன, which is a very important interview perspective question. Final அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா which is a keyword defined for classes, method and வேரியபிள். இப்போ நீங்க ஒரு கிளாஸ்ல பப்ளிக் ஃபைனல் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் அப்படின்னா என்ன, நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ்மே பண்ணக்கூடாது, தட் இஸ் வாட் ஃபைனல், கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு கிளாஸ் ஃபைனல்னு டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் வாட் இஸ் த மீனிங், ஒன்ஸ் ஐ ஹாவ் டிஃபைன் அ கிளாஸ், இதுல இருக்க எதையுமே நான் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது, ஐ கேனாட் பி ரெக்வயர்ட் டு இன்ஹெரிட்
அப்ப என்னால எந்த ஒரு மெத்தடையும் இன்ஹெரிட் பண்ண முடியாது. சாரி, எந்த ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்னால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ when I am declaring a class as final, that class is not accepted for a final accepted for a inheritance. Okay. அண்ட் தென் ஃபைனலியே நீங்க ஒரு மெத்தடு கொடுக்குறீங்க ஆஸ் அ கிளாஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் சப்போஸ் த கிளாஸ் டு பி அன் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ அந்த கிளாஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட ஃபார்முலா யூஸே பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்து யூஸ் பண்ணா வி வில் கெட் அன் எரர் தட் இந்த கிளாஸை எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, அதனால இன்ஹெரிட்டன்ஸ் நாட் சப்போர்ட்டட்னு. ஃபைனல்ன்ற மெத்தடு கொடுத்தீங்கன்னா யூ ஓன்ட் பி ஏபிள் டு ஓவர் ரைட் த மெத்தட். இப்ப ஃபைனல் அப்படின்ற கீவேர்ட் என்னது, நான் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டா அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட். இப்ப நீங்க அந்த மெத்தடை ஃபைனல்னு கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓவர் ரைட்னாலே என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்சிங், கரெக்டுங்களா? அதை நம்மளால பண்ண முடியாது. தென் ஃபைனல் கீவேர்டு வந்து ஒரு வேரியபிளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் வாட் ஃபைனல். ஃபைனலி நமக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல ஃபைனலி கொடுத்தோம் அப்படின்னா ஆப்வியஸா அந்த பிளாக் வந்து எரர் த்ரோ பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஆஃப்டர் தட் ஃபைனலைஸ் அப்படின்னா என்னன்னா விச் இஸ் அசோசியேட்டட் வித் அ கார்பேஜ் கலெக்டர். ஃபைனலைஸ் அப்படின்ற மெத்தட், ஓகே, விச் இஸ் அசோசியேட்டட் வித் அ கார்பேஜ் கலெக்டர். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து விச் இஸ் ரெடி ஃபார் கார்பேஜ் கலெக்டர்னா இட் வில் ஆஸ்க், இட் வில் கால் அ ஃபைனலைஸ் மெத்தட். எப்படி இந்த ஃபைனலி வந்து டிஆக்டிவேஷன் ஆர் கிளீனப் கூடோ அதே மாதிரி இந்த ஃபைனலைஸ்ன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா கிளீனப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். ஒன்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஓகேப்பா, எனக்கு ஒர்க் இல்லை, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்க்கும், யாருமே கால் பண்ணலையா, சரி ஓகேன்னு சொல்லி கார்பேஜ் கலெக்டர் ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணி விச் வில் ரிமூவ் தட் மெத்தட், remove that object from the stack. So finalize is for cleanup activities. ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் விச் இஸ் ட்ரை வித் ரிசோர்சஸ். ட்ரை வித் ரிசோர்சஸ் அப்படின்னா சி, இப்போ நம்ம ஒரு கோட் எழுதுறோம், ட்ரை, inside this try whatever you are opening a file reader, new file reader of, okay, abc.txt. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஐ எம் கோயிங் டு கேட்ச் இட். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரும்னு சொல்லி நான் கேட்ச் பண்றேன். ஓகே, ஒன்ஸ் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரும் நான் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைல் நாட் ஃபவுண்ட், நான் இங்க என்ன பண்ணும், ஃபைனலின்ற பிளாக்ல நான் அந்த எஃப்ஆரை க்ளோஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? this is what my finally block is going to do. finally block என்ன பண்ணும், நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ண ரிசோர்ஸஸை நான் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக தான் ஃபைனலி பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த மெத்தட் வந்து ஃபைனலின்ற மெத்தட் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக கிளீனப் ஆக்டிவிட்டிஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஆஃப்டர் த வெர்ஷன் அப்டேட்ஸ் நம்மளுக்கு இந்த ஃபைனலி பிளாக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, ஃபைனலின்றது கிளீனப் ஆக்டிவிட்டிஸ்க்கு. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் நான் வந்து ட்ரை வித் ரிசோர்ஸுக்கு போறேன். ட்ரை வித் ரிசோர்ஸ்ல நான் என்ன பண்றேன், ஐ எம் சிம்பிளி கோயிங் டு create an object whatever I want, I am going to do it here. ஓகே, இப்போ நான் இப்படி பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா சிம்பிளி என்னோட எக்ஸப்ஷன் காட் ஆச்சு அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட்ன்றது வரும். ஒன்ஸ் எக்ஸப்ஷன் காட் ஆகுதா ஆகல, வாட் எவர் இட் இஸ், ஒன்ஸ் த ஆப்ரேஷன் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் தட் ரிசோர்ஸ், ஐ மீன் இட் இஸ் கோயிங் டு க்ளோஸ் தட் ரிசோர்ஸ். தட் இஸ் வாட். இப்போ இந்த ட்ரை வித் ரிசோர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஃபைனலி பிளாக்கோட இம்பார்ட்டன்ஸ் தேவையே இல்லாம போயிடுச்சு. ஓகேங்களா? வை? ஏன்னா வந்து எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் கெட் க்ளோஸ்ட். இப்போ இந்த ட்ரை வித் ரிசோர்ஸ்ல நான் ஒரு ரிசோர்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. how many resources you want you can open with the help of semicolon. இந்த semicolon போட்டுட்டு if I give buffered reader நான் இதையும் ஓப்பன் பண்ணலாம். வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் ஓப்பன். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா யூ வாண்ட் டு initialize and declare the variable here itself.
நீங்க வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு fr is equal to நியூ ஃபைல் ரீடர் ஆஃப் அப்படின்னு ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபைனல். ஏன் அப்படின்னா நான் இங்க எதை ஓப்பன் பண்றேனோ அதுதான் க்ளோஸ் பண்ணுவேன் ட்ரை வித் ரிசோர்ஸ்ல. நீங்க உள்ள எகைன் வந்து அதுக்கு வேற ஒரு டெஃபினேஷன் கொடுத்தா இட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ அதனால ட்ரை வித் ரிசோர்ஸ்ல ஒன்ஸ் யூ ஹாவ் defined a variable, it should you cannot change the value. ஏன் அப்படின்னா இந்த explicitly it is final. ஓகேங்களா? ஃபைனல்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களால வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? the same scenario whenever you are defining the declaring and initializing a variable here, it is explicitly final, so you cannot reinitialize or reassign a value. Okay. After that next வந்து ஒரு important topic என்னன்னா try with multiple catch block அப்படின்னா என்ன? it is very simple. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து simply I'm removing this and இது எதுவுமே வேணாம். I'm removing this and all. இப்ப நான் வந்து b equal to 10 divided by 0 ன்னு சொல்றேன். ஓகேங்களா? if this return me a arithmetic exception, நான் என்ன பண்றேன்? catch of arithmetic exception, I am giving something called as e dot print stack trace. Okay. After that again catch array out of index bound e dot print stack trace. If it is index out, not index out of bound exception. Okay, it is an exception. It is an exception. I will be defining like system.out.println of e. Okay. இப்ப பாத்தீங்கன்னா இந்த array arithmetic exceptionக்கும் இந்த array out of bound exceptionக்கும் I have given the same implementation e.print stack trace, e.print stack trace. இப்ப இதை instead of repeating this, there is a multiple catch option. என்னன்னா இங்க ஒன்னா arithmetic exception, அப்படி இல்லைன்னா this pipeline symbol போட்டுட்டு array out of bound exception அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒன்ஸ் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்னு அரே அரித்தமெட்டிக்கா எக்ஸப்ஷனா இருந்துச்சுனாலும் இதுக்குள்ளதான் வரும், அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷனா இருந்தாலும் இதுக்குள்ளதான் வரும். அண்ட் இதுல எதுவா இருந்தாலும் த நேம் ஷுட் பி ஈன்னு சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஈன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ண காட்டிக்கு it will give the same implementation. If you are defining more than one block of exception in a same logic, then you can go up with this because it will be helpful to minimize the code. ஓகேங்களா? and then வந்து readability increased. so try with resources வந்து always recommended to avoid finally block. நம்மளோட after the versions நம்ம வந்து we are using try with resources தான். file reader, file input stream. okay, then I'm defining a catch, file not found. okay, இப்போ நீங்க வந்து டிஃபைன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ரிசோர்ஸஸும் இட் ஷுட் பி ஆட்டோ க்ளோசபிள் பை டிஃபால்ட். அது எப்படி நம்ம ஆட்டோ க்ளோசபிளான்னு செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் யூ சி control F auto close, it should be going inside a input stream extends closable. okay, see here this file input stream is extending an input stream. In the input stream is extending an closable object, and if you see if you open the closable object and all, you will be see it is extending a auto closable. so நீங்க எந்த ஒரு resources try with try குள்ள யூஸ் பண்றீங்களோ that resource should be obviously auto closable இல்லாத resource நீங்க வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் implicitly ஃபைனல் பை நேச்சர். ஸோ ஃபைனல் அப்படிங்கும்போது உங்களால வந்து எங்கேயுமே இந்த எஃப்ஐஎஸ்க்கு ரீஇனிஷியலைசேஷன் ஆர் ரீடிக்ளரேஷன் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த
ஐ நோ திஸ் வீடியோ இஸ் அ லென்த்தி வீடியோ, ஒரு 3 ஹவர்ஸோட வீடியோவா இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த 3 ஹவர்ஸ் வீடியோவை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஆன் ட்ரை கேட்ச் ஃபைனலி த்ரோஸ் ட்ரை வித் ரிசோர்சஸ் அண்ட் தென் வந்து மல்டி கேஷ்னா என்ன, தென் வி ஹாவ் அ லாட் ஆஃப் கேசஸ் எப்படி அது ஒர்க் ஆகுன்ற சினாரியோ பேசிஸ்லயும் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஒரு டெக்னிக்கல் வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த வீடியோ ஐ திங்க் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஐ டுக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு நான் வந்து நிறைய ரிசோர்சஸ்ல சர்ச் பண்ணி தென் அட் த எண்ட் நான் வந்து இதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இட் டுக் ஃபார் மீ மோர் தேன் அ வீக் டு கம்ப்ளீட் மை ரிசர்ச் அண்ட் டிஷ்யூ ஆன் திஸ். ஸோ இஃப் யூ லைக் இட் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் தென் வந்து if this video useful for you and you feel that it will be useful for your friends also, then மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. if it's so நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதே மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவா with a clear explanation next video la we will meet you. Thank you so much for watching our video. We'll see you in another video. மறக்காம நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. We are having a lot of videos on projects நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். Okay, thanks for watching our video. Thank you. Bye bye.